புத்திசாலி ஊசி முனையில் நடந்து கூட முன்னேறிடுவான். நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஊக்கம் ஒன்று போதும் மலையின் உச்சியை கூட அடைந்துவிட முடியும். எம் பள்ளியில் எம் மாணவ செல்வங்களுக்காக எம் பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்கள் தலைமையிலும் கல்விக்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஆன்றோர் சான்றோர்கள் முன்னிலையிலும் துவங்க உள்ளது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கடவுள் வாழ்த்து சிவனரி தொண்டர் உயர் திரு சண்முக கனி ஐயா அவர்கள். வரவேற்புரை வழங்குமாறு எம் பள்ளியின் ஆசிரியை ஏ சுஜாதா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எமது பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாணவியருக்கு ஊக்கமூட்டு நிகழ்வில் தலைமை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கும் எமது பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்களை எமது பள்ளியின் சார்பாக வருக வருக என இருகரம் குவித்து வரவேற்கிறேன். சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து மாணவர்களுக்கு உற்சாகத்துடன் ஊக்கமூட்டும் அறிவுரைகளை வழங்க வருகை புரிந்துள்ள நகைச்சுவை புயல் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதற்கும் உரிய தமிழ்நெஞ்சன் ஐயா அவர்களை எமது பள்ளியின் சார்பாக வருக வருக என இருகரம் குவித்து வரவேற்கிறேன். மகாஜன சங்கம் சென்னை மாவட்டம் உயர்திரு ஏ தங்கம் அண்ணாச்சி ஐயா அவர்களையும் உயர்திரு டி தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மணலி சேக்காடு வட்டார நாடார் ஐக்கிய உறவின் முறை மகமை தருமை பண்டு உயர்திரு ஜே ஹரிஹரன் ஐயா அவர்களையும் உயர்திரு எஸ் பொன்ராஜ் ஐயா அவர்களையும் உயர்திரு ஜி ரவி ஐயா அவர்களையும் வருக வருக என இருகரம் குவித்து வரவேற்கிறேன். தமிழ்நாடு சீபா ஆதித்தனார் தமிழ் வளர்ச்சி கழகம் உயர்திரு எஸ் செல்லத்துறை அவர்களையும் உயர்திரு யு கடற்கரை தங்கம் ஐயா அவர்களையும் சிவனரி தொண்டர் உயர்திரு கே ஏ சண்முகக்கனி ஐயா அவர்களையும் வருக வருக என இருகரம் குவித்து வரவேற்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் கல்வி பாசறை உயர்திரு எம் ஜெயக்குமார் ஐயா அவர்களையும் உயர்திரு எஸ் சின்னதுரை ஐயா அவர்களையும் உயர்திரு கே நவீன் ஐயா அவர்களையும் வருக வருக என இருகரம் குவித்து வரவேற்கிறேன். தமிழ்நாடு டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் எஜுகேஷன் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி உயர்திரு எம் சமுத்திரபாண்டி ஐயா அவர்களையும் உயர்திரு எம் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களையும் வருக வருக என இருகரம் குவித்து வரவேற்கிறேன். மணலி சேக்காடு டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்றம் உயர்திரு கே காளியப்பன் ஐயா அவர்களையும் உயர்திரு எஸ் ராசு அவர்களையும் வருக வருக என இருகரம் குவித்து வரவேற்கிறேன். நிகழ்ச்சி முடியுமாய் அமைதி காத்து இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க அமர்ந்துள்ள மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்று நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நகைச்சுவை புயல் தமிழ்நெஞ்சன் ஐயா அவர்களுக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சமுத்திரபாண்டியன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்கி கௌரவ நாங்க இன்னைக்கு வந்தது உங்களுக்காக தான். யாருக்காக? உங்களுக்காக தான், வேற எங்களுக்காக நாங்க வரல, உங்களுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அது அவர் என்ன சொன்னார் சார், நாங்கெல்லாம் பேச வேண்டாம் சார், நாங்கெல்லாம் பேச வேண்டாம், நீங்க பேசுங்க போதும் அப்படின்ட்டு. இந்த டேவுக்கு நான் ஏன் வந்து தெரியுங்களா? இதுதான் குட் டே, இதுதான் குட் டே, இதுதான் குட் டே. புக் இல்லாம வர்றதுதான் ஃப்ரீ டே. இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் புக்கே இருக்காது, டீச்சர் தொந்தரவே இருக்காது, பாடம் படிப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. சந்தோஷமா இருப்பீங்க. இந்த ஒரு சந்தோஷமான நாள் அவ்வளவு விஷயத்த உள்ள கேட்கலாம். இந்த சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள் அவ்வளவு விஷயங்களை உள்ள எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதுதான் அவங்க மாசம், நீங்க அதிர்ஷ்டம். மாசத்துல கடைசி வெள்ளிக்கிழமை நீங்க வந்து நோ புக் டே. யாராவது ஒரு பேச்சாளர் வந்து பேசிட்டே இருப்பாங்க, நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நான் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று கத்துப்பேன். இந்த பள்ளிக்கூடத்துல தான் முதல்ல நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன். முதல்ல நான் அந்த பேடையில தான், என்ன சார் நீங்க கீழே போய் உட்காந்துருக்கீங்கன்னு நான் பேஸ்புக்ல போட்டு, என் பேஸ்புக்ல 5 லட்சம் பேர் இருக்காங்க. நான் கீழே உட்காந்து பசங்க பேசுறது கேட்டேன். ஒருத்தன் கேட்டேன், அண்ணா சார் கீழே உட்காந்துருக்கீங்களா சார், கீழே இருந்து தான் வேலைக்கு போறோம் அப்படிங்கறது சொல்றதுக்காக தான் சார் பசங்களோட பசங்களா உட்காந்து கேட்டேன்னு முதல்ல எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த சிவந்தி ஆதித்தனார் பெண்கள் மேல்நிலை பள்ளிதான். ஆமா, அது வந்து ஒரு ரசனை சார். சும்மா வந்து கூப்பிட்டு அவரே பேசிக்கிட்டு அவர் பாட்டுக்கு துடி பாட்டு பாடிக்கிட்டு, நான் பெரும்பாலும் அந்த ஆண்டு விழாக்கெல்லாம் போகவே மாட்டேன். அங்க போனா பேசவும் முடியாது. அது செவிடங்காது ஒரு சங்குதான். அவெல்லாம் அவனுடைய நடன நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு அவங்க குழந்தைகளை பாக்கணும், உட்காந்துருப்பாங்க பெற்றோர்கள். நான் பேசுறதை கேட்பானா? கேட்க மாட்டான்.
அவங்க பசங்க பேசுறது தான் கேட்க வந்திருப்பான். அவங்க பசங்க பேசுறது, அவங்க நிர்வாகிகளை மாத்தி ஒருத்தர் பொன்னடா போத்திக்கிறது, கல்வி தென்றலே அந்த தென்றலே இந்த தென்றலே அவங்களை பத்தி பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. பசங்க எல்லாம் கடுப்பாயிடுவான். 2 மணிக்கு போட்ட மேக்கப் 4 மணிக்கு ஊறிடும். 2 மணிக்கு போட்ட மேக்கப் 4 மணிக்கு ஊறிடும். அவன் பேர பிள்ளை அவங்க இந்த பொண்ணு அம்மா நாங்க 2 மணிக்கு மேக்கப் போட்டோம், அந்த டீச்சர் 450 ரூபா வாங்கினா மேக்கப்பே உருகி போச்சு, என் பொண்ணு ஏற்கனவே கொஞ்சம் சுமாரா இருப்பா மேக்கப் போட்டு ரொம்ப கருகிட்டா அப்படி அவங்கள கடுப்பாயிடுவாங்க. அவனுடைய டார்கெட் என்னன்னா தன் குழந்தைகள் ஆடுறத பார்க்க வந்திருக்கான். அவ்வளவுதான். நான் ஒரு 10 நாள் படிச்சேன். திடீர்னு மோகன் சார் என்ன கூப்பிட்டு மாதிரி வந்து நோ பேக் டே, இந்த மாதிரி பள்ளி புத்தகம் இல்லாத நாட்கள், பையே கொண்டாடாத நாட்கள் ஒன்று கொண்டாட போறோம் சார், அதுல நீங்க தான் ஃபர்ஸ்ட் வரீங்க. நான் என் பையனை தான் அனுப்புறான்னு இந்த நாளுக்கு. அவர் சொன்னா இல்ல சார் எங்க பசங்க எல்லாம் வந்து உங்களை தான் சார் விரும்புறாங்க, தமிழ்நாட்டுல தமிழஞ்சம் தான் வரணும்னு கேட்ட பள்ளிக்கூடமும் இந்த சிவஞ்சி யாத்திரா பள்ளிக்கூடம் தான், மாணவர்கள் உங்களை தான் சார் கூப்பிட ஆசைப்படுறாங்க அப்படின்னு. அப்ப ஏதோ அவங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை நம்ம பதிவிட்டு போயிருக்கோம் இல்லையா. நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி செஞ்சுட்டோம்னு வச்சுங்களேன், அது அடிப்படை அப்படி வந்துட்டே இருக்கும். நான் டிக்கெட் பிறந்தேன், எங்க அப்பாவுக்கு பேசவே தெரியாது, எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா பேச மாட்டாங்க, அந்த மாதிரி பேசாத மூஞ்சி மாதிரி உட்காந்துருப்பாரு. நானா இது தேடி கத்துக்கிட்டது, ஒவ்வொரு நாளும் தேடிக்கிட்டே இருப்போம். நீங்க நம்ப மாட்டீங்க, சந்திரமோகன் சார் கிட்ட மாசத்துல ஒரு நாள் நான் பேசிடுவேன். இதுதான் தேடுதல், இதைதான் நீங்க கத்துக்கணும். கை தட்டல் இப்பதான் இதுதான் தேடுதல். படிப்புக்கு மேல ஒண்ணு இருக்கு, வெறும் படிப்பு மட்டுமே கிடையாது, படிப்புக்கு மேல ஒண்ணு இருக்கு. தினம் நான் நான் அதை எங்க கத்துக்கிட்டேன்னா, நான் உங்களுக்கு சொல்லி தரதான் வந்திருக்கேன். நான் அதை எங்க கத்துக்கிட்டேன்னு கேட்டா, என் தம்பி ஒருத்தன் 15 வருஷம் முன்னாடி இறந்துட்டான். அப்பெல்லாம் நான் தேடலாம் மாட்டேன், கூப்பிடுவாங்க போவோம், பட்டிமன்றம் போவோம், பேசுவோம், வருவாங்க தான். என் தம்பி எடுத்த பிறகு நாங்கள் ஒரு பேனர் போட்டோம், அவனுக்கு அந்த இறப்பு பேனர் போட்டோம். இறந்த நாளைக்கு போட்டது இந்த 16 நாள் காலையில் ஒரு பேனர் போட்டோம், டேட்டோட இந்த டேட்ல இறந்துட்டாரு, இந்த டேட்ல நாங்கள் அவருக்கு இது பண்றோம்னு ஒரு பேனர் போட்டோம். அடுத்த வருஷத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு அந்த பேனர்காரன் போன் பண்றான், சார் உங்க தம்பி நினைவு வருது சார், பேனர் போட்டுடலாமா சார்? நான் அப்பதான் ஞாபகம் வச்சேன், இறந்த ஒரு போஸ்டரை கூட மீண்டும் அவனுக்கு நினைவுபடுத்தினா அவனுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்குது இல்ல, அவன் நினைவுபடுத்தினா பாத்தீங்களா, அந்த நினைவூட்டல் தான் ஒரு மனிதனுடைய வெற்றியை தீர்மானிக்கும். அந்த நினைவூட்டல் தான் ஒரு மனிதனுடைய வெற்றியை தீர்மானிக்கும். அது அந்த தேடுதல், தேடிக்கிட்டே போறோம். நம்ம சிவஞ்சி யாத்திரார் பள்ளிக்கூடத்துக்கு வந்துருவோம். இன்னைக்கு சிவஞ்சி யாத்திராரை பத்தி ஒரு செய்தி சொல்றேன். தென்காசி பக்கம் காசி விஸ்வநாதர் கோயில் ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயிலை கட்டினது பராக்கிரம பாண்டியன். நல்ல கவனி, நான் நடுவில் நல்லா கவனி சொல்லுவேன். பராக்கிரம பாண்டி தான் இந்த கோயிலை கட்டினான். இந்த பராக்கிரம பாண்டியன் இந்த கோயிலை கட்டிட்டு என்ன பண்ணா தெரியுங்களா, அது கீழே ஒரு கல்வெட்டு இருக்கு. இன்னைக்கும் நீங்க தென்காசி பக்கம் போனா குற்றாலத்துல குளிச்சு வந்துடாதீங்க, அந்த கல்வெட்டையும் போய் பாருங்க. அந்த கல்வெட்டுல என்ன எழுதிருக்காங்கன்னா, நல்ல கவனிக்க வந்து கோயில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சிதறமடைஞ்சு, அதாவது செவுத்துல ஒரு கீழலோ இல்ல செவுத்துல ஏதோ ஒரு இது வந்ததுன்னா, அப்போ அதை யாரு சரி பண்றானோ அவனுடைய பாதத்தை நான் தாங்குகிறேன் அப்படிங்கிற கல்வெட்டு இன்னைக்கும் தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. இதை கட்டது யாருன்னு கேட்டா பராக்கிரம பாண்டியன். அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு ஒரு சிதறடைந்தால் கூட அதை பராமரிக்கிறவனுக்கு நான் பாதத்தை என் தலையில் கொடுத்து தூக்குவேன்னு சொன்னான் பாருங்க பராக்கிரம பாண்டியன். அவன் கட்டிய கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜகோபுரத்தை கட்டி அழகு சேர்த்தவர் யாருன்னு கேட்டா சிவந்தி ஆத்தினார் அவர்கள். அதனாலதான் தென்காசியில் இன்னும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, 2ஆம் பராக்கிரம பாண்டி யாரான்னு கேட்டா எங்க சிவந்தி ஆதித்தனார் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாதனை படைத்தவருடைய பள்ளிக்கூடத்துல நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. அது பேர் சொல்லும் போது அவர் செஞ்சு பாருங்க. இதை நான் தேடுனேன். அதே போல அவர் ஒரு பத்திரிகையாளர், நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு பத்திரிகையாளர் நீங்க என்ன பண்றீங்கன்னா புத்தக பூச்சாவே இருக்கீங்க. மனப்பாடம் பண்றது எங்க தெரியுமா போய் முடியும், நல்லா கவனிச்சுக்க. தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதான் உங்களுக்கு எடுத்தது. நான் மனப்பாடம் பண்றது எங்க தெரியுமா போய் முடியும், மனப்பாடம் பண்றது நீ 10th எழுதுற மார்க் ஷீட், அந்த மார்க் ஷீட்ல மட்டும்தான் அது படியும். நீ மனப்பாடம் பண்ணி படிக்கிறது அந்த 10th மார்க் ஷீட்லயும் +2 மார்க் ஷீட்லயும் மட்டும் தான் இருக்கும். ஆனால் நீ மனதார படிப்பது உன் வாழ்க்கையினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக அமைது. நீ மனப்பாடம் பண்ணி படிச்சா அது 10th மார்க் ஷீட்ல +2 மார்க் ஷீட்ல மட்டும் தான் போய் நிற்கும். அதோட முடிஞ்சு போயிடும். அந்த 10th மார்க் ஷீட் எவ்வளவு நாள் சுத்தி கிடப்பேன், நான் 450 எடுத்தேன், நான் 550 எடுத்தேன், எத்தனை நாளைக்கு காட்டி கிடப்பேன். கொடுப்பேன், +1 போனவங்க மறுபடியும் பள்ளிக்கூடத்தில் கொடுப்பேன், அவங்க வாங்கி ரூம்ல வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சுட்டு போனவங்க எந்த கல்லூரிக்கு போறியோ அந்த கல்லூரி போனா அவங்க வாங்கி அந்த ஆபீஸ்ல வச்சிருவான். அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சு வெளியே வந்த பிறகு அந்த மார்க் ஷீட் வாங்கி வேலைக்கு போறது அவங்க ஆபீஸ்ல வச்சிருவாங்க. 58 வருஷம் வரைக்கும் அந்த மார்க் ஷீட் பூஜை போட்டு அந்த டேபிள் தான் இருக்கும். நீ 58 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகும் வெளியே வரும்போது அந்த மார்க் ஷீட் நீ பார்ப்பேன். ஆனால் அது வரைக்கும் அந்த 58 ஆண்டு காலம் உன்னை பார்ப்பது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள். அந்த மக்களுக்கு நீங்கள் மதிப்பாக நடந்து கொண்டால் ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய நாளாக அதையும் முடிவு. தவறு செஞ்சது பாண்டியன் வந்திருக்காரு, நல்லா கைத்தட்டலாம் அவரு கூட. ஆமா, டெய்லி அவருடைய பேஸ்புக்ல அவர் ஏதாவது ஒரு போடுவார், ஒரு கமெண்ட்ஸ், ஒரு நல்ல விஷயம் எல்லாம் போடுவாரு. நாங்க படிக்கிற காலத்துல வந்திருக்காரு, எம்ஜிஆர் மாதிரி தொப்பி போட்டு வந்திருக்காரு. நாங்க படிக்கிற காலத்துல எண்ணூர்ல எங்களுக்கு படி இழந்தவர். நாங்க வறுமையில வாழ்ந்த காலத்துல அண்ணாச்சி அங்க வேலை செய்யும் போது எங்களுக்கு படி இழந்தவர். இன்னைக்கு பேஸ்புக்ல பார்த்து என்னை பார்த்து பாராட்டக்கூடாது, அது காரணம் நன்றி மறக்க கூடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஓகே, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். நான் எப்பவுமே டீச்சர் சங்கீதா சொன்ன மாதிரி நான் எழுதி வச்சுக்கிட்டு
டீப்பா போய் இப்படி படி அப்படி படி சொல்லவே மாட்டேன். நான் எப்படி பேசுவேன்னா அவங்களுக்கு எது சொன்னா புரியும் அந்த மாதிரி விஷயம் தான் போகும். இதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பராக்கிரம பாண்டியனை பத்தி எடுக்கும்போது ஆதித்யநாரை பத்தி செய்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த செய்தியை நேத்தே எனக்கு தெரியும். இந்த சிறிய அப்படிங்கிற வார்த்தை எழுதுவது தெரியுமா உங்களுக்கு? நல்ல சவுண்டா சொல்லுங்க. சிறியன்னு எழுதுவீங்க, பெரியன்னு எழுதுவீங்க. நல்லா கவனிக்கணும், டீச்சர் கவனிக்கணும். இந்த சிறிய என்ற வார்த்தை எழுதும்போது பெரியரா போடுவோம், பெரிய என்ற வார்த்தை எழுதும்போது சிறியரா போடுவோம். சிறிய என்ற வார்த்தை எழுதும்போது சிறியரா, பெரிய என்ற வார்த்தை எழுதும்போது பெரியரா போடணும். ஆனா அப்படி போட மாட்டோம். சிறிய என்ற வார்த்தைக்கு பெரியரா, பெரிய என்ற வார்த்தைக்கு சிறியரா. ஏன் அதை போட்டாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்றேன். வாத்தியார் பையனை கூப்பிட்டு கேட்டாரு. பொம்பளை பசங்க தான் ஒண்ணு சொல்லுவா இல்ல அழுவா. பையன் தெளிவா சொல்லுவான், டேய் வாடா சண்டைக்கு எந்த ரா போடுறதுனாரு, சண்டைக்கு எந்த ரா போடுறதுனாரு. அவன் கிட்ட சொன்னான், ஏன் சார் சண்டை அப்படின்னா. டேய் நான் கேட்ட கேள்வினா சண்டைக்கு என்ன ரா போடுறது, அதான் என்ன சண்டைன்னு கேட்கிறேன்னா. கேட்டதுக்கு பதில் சொல்றாரு. நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன சண்டை? மணலி பஸ் ஸ்டாண்ட்ல சண்டையா, இல்ல மாத்தூர்ல சண்டையா, இல்ல கிளம்பாக்க பஸ் ஸ்டாண்ட்ல சண்டையானா? சண்டைக்கு எந்த ரா போடுறதுனா. அதான் சார் சண்டை, எந்த சண்டைன்னு சொல்லுங்கண்ணா. சண்டைக்கு எந்த ரா போடுறது அப்படி பையன் அழகா சொல்லிட்டு போனா, சார் சின்ன சண்டையா இருந்தா சின்ன ரா போடுங்க, பெரிய சண்டையா இருந்தா பெரிய ரா போடுங்க. வாத்தியார் அன்னைக்கு இறங்கி கீழே போனவர் தான். எதுக்கு அவங்ககிட்ட கேட்கணும்? அவன் கேட்ட கேள்வி அப்படிதான், அவர் சொன்ன பதில் அப்படிதான். பெரிய ராவுக்கு சின்னரா, சின்ன ராவுக்கு பெரிய ரா போடுறேன். ஏன் தெரியுமா? நல்லா கவனிக்கணும் பிள்ளைங்க, நல்லா கவனிக்கணும். சிறியவர்கள் கூட பெரியத்தனமான காரியங்கள் செய்வார்கள், பெரியவர்கள் கூட சில நேரங்களில் சின்னத்தனமான காரியங்கள் செய்வார்கள் என்பதற்காகத்தான் தமிழிலே சிறியவருக்கு பெரியராகவும் பெரியவருக்கு சிறியராகவும். சிறியவர்கள் கூட சில நேரங்களிலே பெரியத்தக்க காரியங்களை செய்வார்கள், பெரியவர்கள் கூட சில நேரங்களிலே அல்பத்தனமான விஷயங்கள், மெட்ராஸ் பாஷையில் சொன்னா அல்பத்தனமான விஷயங்களை செய்வார்கள் என்பதற்காக தான் சிறியவருக்கு பெரியரா, பெரியவருக்கு சிறியரா போட்டுருக்காங்க. ஒண்ணு இது பெற்றோர்கள் பேச்சை கேட்கணும்னா பெற்றோர் பேச்சு சில நேரங்களில் கேட்க தேவையில்லை. பெற்றோர் பேச்சை சில நேரங்களில் எனக்கு பதில் வரணும், கேட்க தேவையில்லை. ஏன் கேட்க தேவையில்லை? நான் ஒரு ஃபாதரியார் அமெரிக்காவில், பிள்ளைகளே என்ன முயற்சி பண்றேன்னு கேட்கிறாரு. நாங்க வந்து விமானம் படைக்க போறோம், பறக்க போறோம், பறக்கிறதுக்கான நல்லா கவனிக்கணும், பறக்க போறோம், பறக்கிறதுக்கான ஒரு ஆயத்தத்தை பண்றோம். 1903 1903 நீங்க எப்படி ஞாபகம் வச்சுங்க தெரியுமா? எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? யாராவது ஒரு பொண்ணை கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு எத்தனை படிக்கிறீங்க? மேலே ஏஞ்சிருங்க சொல்றேன். 1903 எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, யாருக்கு என்ன பொண்ணு வந்து கேட்பேன், எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? 1903 காமராஜர் பிறந்தது. கரெக்டா சொன்ன, கைத்தட்டு போறோம். நல்ல ஞாபகம் வச்சுங்க. 1903 காமராஜர் பிறந்தது. விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்பதான் 1903 தான் விமானமும் கண்டுபிடிக்கப்படுது. ரெண்டு ஞாபகம் வச்சுங்க. விமானம் கண்டுபிடிக்கிறதுனால தான் காமராஜர் பிறந்திருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. அப்ப இந்த ஃபாதர் சொல்றாரு, பறக்கிறதா, பறக்கக்கூடாது தம்பி, பறக்கிறது ஆபத்து, ஆண்டவனுக்கு செய்யற துரோகம், ஆண்டவனுக்கு செய்யற பாவம், கடவுள் மட்டும் தான் பறப்பான், மனுஷன் பறக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா ஃபாதரியார் சொல்லிட்டு போயிட்டார். ஃபாதர் அப்ப ஃபாதர் எல்லாம் கிடையாது, ஃபாதர் சொல்லிட்டு போயிட்டாரு. இவனுக்கு பார்த்தா அப்ப நடத்தோட நம்ம கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சான். அப்ப சொல்றதை கேட்காம கண்டுபிடிச்சோம்னா இரட்டை சகோதரர்கள் அவர்கள் தான் விமானத்தை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் தான் விமானத்தை கண்டுபிடித்தார்கள். அப்பன் பற்றி கேட்கல. அப்ப நீங்க நாளைக்கு சார் நாங்களே எங்க அப்பன் பற்றி கேட்க மாட்டோம் சார் அப்படி முடிவு எடுக்கக்கூடாது. உங்க அப்பன் பற்றி கேட்க மாட்டோம்னா நீங்க ஏதாவது கண்டுபிடிக்கணும். உங்களால கண்டுபிடிக்க முடியாது, அப்பன் பற்றி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா இடத்துலயும் அப்பன் பற்றி கேட்கணும் அவசியம் கிடையாது. சில விஷயங்களை கேட்கணும். நாங்க அடிக்கடி பட்டிமன்றத்தில் சொல்ற ஜோக்கு தான். சாப்பிட்டுட்டே இருக்காரு அப்பா உட்காந்து, பையன் அப்பா வாயை மூடு, சாப்பிடும்போது பேசாத அப்படின்னாரு. மறுபடியும் சாப்பாடு வாயில எடுத்து போனா அப்பா என்னடி பிள்ளைய வளர்த்துருக்க, அப்பா அப்பான்னு தெரிஞ்சு சாப்பிடும்போது பாடு அப்படி மறுபடியும் வாயில தூக்கணும். பா இன்னும் கொண்டு ஒரு ஆஸ்கல் சாப்பிடு அப்படின்னாரு. சாப்பிட்டு முடிச்சாச்சு, மாடி மேல உட்காந்துக்கிறாரு. பையனை கூப்பிடுறாரு, வா மேல வா, இன்னும் சாப்பிடும்போது அப்பா அப்பா நீ என்ன வேணாம்பா, முடிஞ்சு போச்சுப்பா. என்ன முடிஞ்சு போச்சு? உங்க சாப்பாட்டுல ஒரு கருப்பா மூச்சு இருந்தது, அதை நீ சாப்பிடாத சொன்ன. அவன் என்ன சொல்றானே கேட்டுக்கணும்ல. இதுதான் பிரச்சனை. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது கேட்கணும் முதல்ல. இப்ப நான் சொல்ல வந்து சொல்றேன், இது வந்து சொல்லக்கூடாத பள்ளி இருந்தாலும் குறிச்சு வச்சுக்க, உங்களுக்கு பயன்படும். திருமண பத்திரிகையில திருவளர் செல்வன் திருவளர் செல்வின்னு போடுவாங்க. திருவளர் செல்வன்னா என்ன? எங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கான்னு அர்த்தம். உங்களுக்கு பையன் இருக்கா, பொண்ணு தரல, நீங்க வாங்கன்னு அர்த்தம். திருவளர் செல்வினா எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்னு அர்த்தம். சாலம்பா பேசுற மாதிரி எங்க வீட்டுல 2 இருக்கு, வாங்க பழகுங்க, புடிச்சா கட்டிக்கிங்க, இல்ல நண்பர்களா பழகுன்ற மாதிரி, சங்கவை அங்க வைக்கிற மாதிரி எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்றதா திருவளர் செல்வி. அது போடுவாங்க திருவளர் செல்வி. திருநிறை செல்வினா எங்க வீட்டுல பொண்ணு இல்லைன்னு அர்த்தம். எங்க வீட்டுல பொண்ணு இல்லை, கேட்டு வராது. திருநிறை செல்வனா எங்க வீட்டுல பையன் கிடையாது, இனிமேல் வராது. ஆனா இந்த திருநிறை செல்வன் திருவளர் செல்வி பத்திரிகை எழுதும்போது எப்படி வரும்னா அதை இச்சி போடணும். ஆனா கல்யாண பத்திரிகை நம்மளால இச்சி போட மாட்டான். ஏன் தெரியுமா? நம்முடைய தமிழ் கலாச்சாரம் சொல்லுது, திருமணத்துக்கு முன் ஆணும் பெண்ணும் இச்சி கொடுக்க கூடாது என்று. கல்யாண பத்திரிகை கூட தர்பாரத்தை காப்பாற்றுவாரு கேட்டா நம்முடைய தமிழ் கலாச்சாரம். தமிழ்நாட்டின் கலாச்சாரம் இதற்காக தெரிஞ்சு வச்சுக்க.
இதுதான் உங்களுக்கு பின்னாடி பயன்படாது. யாரும் சொல்லி தர போறதுலாம் கிடையாது. நீங்களா தெரிஞ்சுக்கிறது தான், நம்மளா தெரிஞ்சுக்கிறது தான். நம்ம வந்து சொல்லதான் முடியும், நம்ம சொல்லதான் முடியும். சொல்லி தரதை அழகா பயன்படுத்திக்கணும். ஒருத்தன் குதிரைக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட வந்தான். நல்ல கவனி, குதிரைக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட வந்தான். டாக்டர் என்ன பண்ணாரு, மாத்திரை எல்லாம் எடுத்து கையில கொடுத்தாரு. இந்த மாத்திரை எல்லாம் மனுஷன் போடுற மாதிரி போட முடியுமா மாத்திரையை? எப்படி சார் இந்த மாத்திரை குதிரைக்கு போடுறதுனா, இந்த குதிரை மாவை நல்ல மாத்திரை நல்லா பவுடர் ஆக்கிக்கோ. பவுடர் ஆக்கிட்டு எப்படி சார் வாயில போடுறதுனா, ஒரு 1.5 அடி பைப் வாங்கிக்கோ. ஒரு வாயை குதிரை வாயில விட்டுரு, ஒரு வாயை இந்த பவுடரை போட்டு நீ வாயை வச்சு அப்படி ஊது. குதிரை வாய்க்குள்ள வயிற்றுக்குள்ள மருந்து போயிடு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு பாருங்க. திடீர்னு தூக்கி ஓடியாரானுங்க. என்ன ஆச்சுன்னாங்க, சார் இவன் ஊதுறதுக்கு முன்னாடி குதிரை ஊதிடுச்சான். அந்த குதிரை சாப்பிட மாத்திரம் உள்ளே வந்துருச்சு. அவன் என்ன சொல்ல வந்தா, என்ன புரிஞ்சுக்கிறான்றத முதல்ல கேட்கணும். இதுதான் விஷயமே. நோ புக் டே மட்டும் இல்ல, நோ கண்டிஷன் டே. குட். மகாராஜன் ஒரு படம் வந்து யார் யார் பார்த்தது? நம்ம விஜய் சேதுபதி நடிச்ச படம் மகாராஜா. பாத்தீங்களா? குட். கை போடுங்க, நல்லா கை தட்டுங்க. அந்த 2 படத்துக்கும், அந்த வாகை படத்துக்கும் அந்த மகாராஜா படத்துக்கும் 2 கைது போடுங்க. அதுல ஒரு காட்சி வரும். அந்த மகாராஜா படத்துல ஒரு காட்சி வரும். அவன் பொண்ணு தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு கண்டிச்சு பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே தருத்துவாங்க. நல்லா கவனிக்கணும். ஆனா அந்த அப்படி நிப்பாரு அவங்க அப்பா, என் பொண்ணு தப்பு. அந்த ஒரு டீச்சர், அந்த சங்கீதா மாதிரி ஒரு டீச்சர், சார் இந்த பொண்ணு தப்பு செய்யல சார், வேற பையன் செஞ்சு சார், வீடியோ ஆதாரம் இருக்கு சார், காமிச்சா வீடியோ ஆதாரத்தை காமிச்சுன்னா, ஓ இந்த மாதிரிலாம் நடக்குமா, சரி ஓகே நீ போமா அப்படின்னாரு. அந்த அவங்க அப்பன், நல்ல கவனி, எல்லா அப்பனும் அப்படிதான். விஜய் சேதுபதி மட்டும் இல்ல, உங்க அப்பனும் அப்படிதான். என் பொண்ணை குற்றவாளின்னு சொன்னீங்கல்ல, ஆமா, என் பொண்ணு மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கணுமா? நான் அந்த பள்ளியோட கரஸ்பாண்டன்ட், கேளியா என் பொண்ணோட மன்னிப்பு? குற்றவாளின்னு சொன்னல, அவனுக்கு வெளியே கொடுக்குறாரு. அவன் அந்த போஸ்டர் குடிச்சுப்பான். 15 பேர் சேர்ந்து வெளிப்பாங்க, அந்த பில்டிங்கே ஆடும். அப்ப அவங்க பொண்ணு சொல்லுவோம் வந்து, பொண்ணு மேல அப்பா நம்பிக்கை வச்சுருவேன், பொண்ணு தப்பு செய்யலன்ற நம்பிக்கை. பொண்ணு சொல்லுவா, சார் நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், அந்த பில்டிங் சாய்ந்தா கூட விட மாட்டாரு சொல்லுவான். எப்பா உன் பொண்ணு செஞ்சது தப்பு இல்லப்பா, என்ன மன்னிச்சிருப்பான்னு சொல்லக்கூடாது, கை விடுவான். மகன் மீது தந்தை நம்பிக்கை வைத்திருக்கிறான், தந்தை மீது மகனும் நம்பிக்கை வைத்திருக்கிறான். மகன் மீது தந்தை நம்பிக்கை வச்சிருக்கிறான், தந்தை மீது மகனும் நம்பிக்கை வச்சிருக்கான். என் பொண்ணு தப்பு செஞ்சிட மாட்டான்னு அப்பா நம்பிக்கை. எங்க அப்பா விடவே மாட்டாரு என்கிட்ட மன்னிப்பு கேட்காம பொண்ணு. இதான் விஷயம். எல்லா பெற்றோரும் அப்படிதான். விஜய் சேதுபதி பொண்ணு மட்டும் இல்ல, எல்லா பசங்களும் அப்படிதான். அமெரிக்காவெல்லாம் பாத்தீங்கன்னா நைட்ல தூங்கும் போது அன்னைக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அமெரிக்கால நான் 14 உலக நாடு போயிட்டு வந்திருக்கேன். 1000 பிரச்சனை அங்க இருக்கும். நான் நைட்ல தூங்கும் போது குட் நைட், குட் ட்ரீம்ஸ், எங்க என் செல்லக்குட்டி ஸ்வீட்டி குட் நைட், ஒரு மொழிப்பை பார்த்து காலை ஃபுல்லா சண்டை போட்டுவோம் கொண்டாடிக்கிட்ட, குட் நைட் டார்லிங் இப்படி சொல்லி தான் வெளிநாட்டுக்காரன் படுக்கிறான். ஆனா நம்ம ஊர்ல அப்படியா? எங்கடி அந்த பண்ணாட இன்னும் வரல, சனியம் பிடிச்சி வராது, எங்க பொறிக்குதோ, நீ கேட்க மாட்டியாடி கொண்டாடிய பார்த்து மூதேவி, நீ கேட்க மாட்டியா? நான் எப்படி கேட்கறது? நீ மூதேவி ஜனத்தை கேட்ப நைட்ல படுக்கும்போது. பகல் ஃபுல்லாதான் திட்டுற, ஓகே, நைட்டு படுக்கும் போதாவது இன்றைய இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அது எந்த இறைவனா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், இயேசுவா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், எந்த இறைவன் கொடுத்தாலும் இந்த இரவை நாம் சுகமாக கழிக்க வேண்டும் என்று எந்த பெற்றோர்களுக்கு நீங்க குட் நைட் சொல்லிட்டு படுகிறீர்களோ, மறுநாள் காலை நல்ல பொழுதாக வேண்டும். இனிலிருந்து சின்னது ஒவ்வொரு நாள் முதல்ல கூச்சமா தான் இருக்கும். அப்ப நீங்க குட் நைட் சொல்றதுக்கு, மற்றவங்களுக்கு குட் நைட் சொல்றீங்களா வாட்ஸ்அப்ல போன்ல குட் நைட்ன்றீங்களா, எவனுக்கும் மூஞ்சி தெரியாது உங்களுக்கு. எவனா ஒருத்தர் பேஸ்புக்ல போட்டாங்க லைக் சார், குயிக் சார், ஓகே சார் இல்லைங்கல்ல, அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஆனா நம்ம பெத்தெடுத்த அப்பனுக்கு நைட்ல படுக்கும்போப்பா செஞ்சு பாரு, இன்னிலிருந்து செய்யறேன்னு சொல்றது யாரு? யார் இன்னிலிருந்து செய்ய போறது? நீங்க. நைட்டு படுக்கும் போது ஒரு நாள் கை போட்டுருங்க, ஒரு நாள் மறந்துட்டாலும் பரவாயில்ல, மறுநாள்மா நீ சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுமா, குட் நைட்மா, பார்க்கலாமா அப்படி சொல்லி பாருங்க. உங்க அம்மாவுக்கு அப்படியே பெரிய சந்தோஷம் வரும். உங்க அப்பா கிட்ட அப்படியே எங்கேயும் ஓடிச்சு வந்துருப்பாப்பா, நீ சூப்பரா எங்களுக்காக கஷ்டப்பட்டப்பா, ரொம்ப நன்றிப்பா, குட் நைட்பா அப்படி சொல்லுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நாம கத்துக்கிறதா. பெரியாரை பத்தி ஒரு செய்தி சொல்றேன், பெரியாரை பத்தி நல்லா கவனி. பெரியாரை பத்தி ஒரு சொல்றேன். நம்ம பள்ளிக்கூடத்துல என்ன பாட்டு பாடினாங்க வந்து என்ன பண்ணாரு ஐயா? ஐயா பேர் சொல்லுங்க ஒரு அடி. சண்முக கனியாய் ஒரு வந்து என்ன பாட்டு பண்ணாரு? இறைபக்தி பாடல் பண்ணாரு. இதை பெரியார் சொல்றாரு, நல்லா கவனி. காமராஜரை பத்தி பெரியார் சொல்றாரு, கல்வி கூடங்களிலே கடவுள் வாழ்த்து பாடுவதை விட, நல்லா கவனி, கல்வி கூடங்களிலே கடவுள் வாழ்த்து பாடுவதை விட காமராஜருக்கு வாழ்த்து சொல்லுவதுதான் சிறந்ததாக இருக்கும். கல்வி கூடங்களில கடவுளுக்கு வாழ்த்து சொல்வதை விட காமராஜருக்கு வாழ்த்து சொல்வதுதான் சால சிறந்ததாக இருக்கும் சொன்னவர் தந்தை பெரியார். ஏன் சொன்னாரு? ஒரு படிக்க வச்சார். காமராஜர் மாதிரி ஒரு அறிவுஜீவி உலகத்துல நீங்க பார்த்திருக்க முடியாது. எவனோ முத்தா பையன் சொல்றான் படிக்காத மேதை, யாரா படிக்காத மேதை? அவராடா படிக்காத மேதை? நீ படிச்ச முட்டாள். அவர் பள்ளிக்கூடத்துக்கே செல்லாத பல்கலைக்கழகம், பள்ளிக்கூடத்துக்கே செல்லாத பல்கலைக்கழகம். டைட்டிலுக்காக போடுது படிக்காத, ஒண்ணுமே கிடையாது. நல்லா குடிச்சு வச்சுக்க, நீட்ல எல்லாம் கேட்க மாட்டான். நீ நீட்டா இருந்தாலும் நான் சொல்றதை கேளு. ஜவஹர்லால் நேரு பிரதமர், ஒரு ராணுவ மந்திரி, அப்பெல்லாம் முப்படைக்கு ஒரே ராணுவ தளபதி.
ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரி ஒரு செய்தி வருது. யாருக்கு? நேருக்கு. உடனே காமராஜ் கவலையா இருக்காரு. காமராஜ் போற என்ன கவலையா இருக்குன்னு கேட்கிறாரு. இல்ல ஒரு பெரிய விஷயம் சொல்லுங்க, என்ன கவலைன்னு சொல்லுங்க, அதை உடனே தீர்த்து வச்சுருவாரு. இவர் படிக்காதவர், அவர் வெளிநாட்டுலாமே படிச்சவர் நேரு. இந்த மாதிரி இந்த ராணுவ தளபதி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், அதனால பயமா இருக்கு, திடீர்னு புரட்சி ஏற்படுத்துவாங்க. இப்ப வங்கதேசம் ஏற்படுத்துற மாதிரி புரட்சி. இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்க, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். விளங்கத்துக்காக தான் கொஞ்சம் டீப்பா சொல்றேன். வங்கதேசம் ஏற்பட்ட மாதிரி புரட்சி. அந்த பாருங்க, வங்காதிபதிக்கு ஒரு டாப் இந்தியாவுக்கு. இப்ப இந்தியா தான் பாதுகாப்பு வங்காதிபதிக்கு. அங்க ராணுவ புரட்சி, அந்த மாதிரி ராணுவ புரட்சி ஏற்பட்டு சொல்லிட்டு பயப்படுறாரு. அப்ப காமராஜர் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, இப்ப இருக்க ராணுவ தளபதிய நல்லா கவனிங்க, இப்ப இருக்க ராணுவ தளபதி வெளிநாட்டுக்கு ஒரு 3 மாசம் அனுப்புங்க, வர்றதுக்குள்ள இந்த பிரச்சனையை தீர்த்துறேன். நேருக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா இது உறுப்பு சொல்றாருன்ட்டு. நீங்க அனுப்புங்க, முதல்ல ஒரு நாள் வெளிநாடு போயிட்டாரு யார் ராணுவ தளபதி. வர்றதுக்குள்ள ஒரே தலைமையில் இருந்த ராணுவத்தை கப்பல் படை, விமானப்படை, தரைப்படை என்று 3 படையாக பிரித்து 3 தளபதிகளை போடுங்கள். இனிமேல் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, அது 2 பேரை நம்மளா பார்த்து போடுங்க. வந்தவங்க 3 போயிட்டா முடிஞ்சு போச்சு. இதுதான் அரசியல் தந்திரம். இதைத்தான் பெருந்தலைவர் காமராஜர். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்களா இருக்கு, ஒண்ணு வேண்டாம். இப்ப நாம் பேச வேண்டியது பேசி அப்புறம் கேள்வி கேட்க போறது. உங்களை ஸ்ரீரங்கம் யார் யார் போயிருக்கிறது? போன நெட்ல போட்டு பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் போட்டீங்கன்னா அந்த பெருமாள் கோயில் கோபுரம் வந்துடும். இதுல 4 கோபுரம் இருக்கும். நல்ல கவனி, ஸ்ரீரங்கத்துல 4 கோபுரம் இருக்கும். 4 கோபுரத்துல ஒரே ஒரு கோபுரத்துக்கு வெள்ளை சுண்ணாம்பு தான் அடிச்சு வச்சிருப்பாங்க. மற்ற 3 கோபுரத்துக்கு கலர் பூசி இருப்பாங்க. அதுல ஒரு கோபுரத்துக்கு வெறும் வெள்ளை சுண்ணாம்பு தான் இருக்கும். ஏன்னு கேட்டா, வெள்ளைக்காரன் ஆட்சி செய்யும் போது இஸ்லாமியர்கள் படையெடுப்பு வந்து எல்லா தங்கத்தெல்லாம் வேட்டையாடும் போது இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்க தங்கம் எங்க இருக்குன்னு தெரியல. அப்ப வெள்ளையம்மாங்கிற ஒரு பொண்ணு சொல்லிருக்கா அந்த தளபதி கிட்ட, எனக்கு எங்க இருக்குன்னு தெரியும் அப்படின்னு இருக்கா. எங்க இருக்குன்னு கேட்டிருக்கா அந்த பாய். மேல இருக்கு அப்படின்னு இருக்கா. காட்டுன்னு மேலே இட்டு போயிட்டு மேல கோபுரத்து மேல போனோம், பிடிச்ச அவனை அப்படி தள்ளி விட்டான். தளபதி இறந்துட்டான்னா பட தளதறிக்கி ஓடிடும். அவனை தள்ளி விட்டோம்னா பல தடதிரி ஓடி போச்சு. ஸ்ரீரங்கத்தினுடைய பொற்குவியல் காப்பாற்றப்பட்டது. அதனால் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே அந்த கோபுரத்திலே ஒரு கோபுரத்திற்கு வெள்ளை சுண்ணாம்படித்து அதை வெள்ளையம்மாள் கோபுரம் என்று இன்றைக்கும் அதற்கு நன்றி தெரிவிக்கின்றோம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி நாள்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். மற்ற நாள் படிப்பு படிக்க வேணாம்னு யாரும் சொல்ல. படி 24 மணி நேரம் படிக்கிறதுன்னு தப்பு. நான் எல்லாம் 10th படிக்கும்போது கூட மகேஷ் குமார் ஒருத்தர் பாண்டியன் தெரியும். மகேஷ் குமார் அப்ப மகின்னு சொல்லுவாங்க. இப்ப சுகியில வேலை செய்யறான். இப்ப சுகின்னு ஒன்று பாருங்க, அதுல வேலை செய்யறான். அவன் பேர் மகி. இப்ப சுகியில வேலை செய்யறான். அவன் வந்து பாருங்க, நான் படுத்து கதவு தட்டுறேன் 8:30 மணிக்கு எக்ஸாம் போறதுக்கு. பாத்ரூம்ல இருக்கான்பா அப்படிங்கிறாங்க. பாத்ரூம்ல போய் பாத்ரூம்ல உட்காந்து படிச்சிருக்கிறேன். என்ன பண்ற? படிச்சுட்டு இருக்க சார். படிச்சுக்கிறேன். ஏன்டா எக்ஸாம் 10 மணிக்கு? 10 மணிக்கு எக்ஸாமுக்கு 8:30 வரைக்கும் படிக்கலாம். எங்களுக்கெல்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி லீவ் விடுவாங்க. ஸ்டடி ஹாலிடே. யாரு டீச்சர் கை தூக்கலாம்? ஸ்டடி ஹாலிடே யாரு அனுபவிச்சது மேடம்? கை தூக்கணும். நீங்க அனுபவிக்க இல்லையா? உங்களை தான் கேட்கறேன். இல்ல, ஸ்டடி ஹாலிடே விடுவாங்க 10 நாளைக்கு முன்னாடி. 15ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னா 5ஆம் தேதி லீவு. நாங்க புக் அப்படியே சுத்தி தூக்கி போட்டு வந்துருவோம். சத்தியமா போட்டு வந்துருவோம். ஆனா எங்க வாத்தியார் CR சுப்பிரமணியம், கோபால் வாத்தியார் கணக்கு, இவங்க எல்லாம் நடத்துற பாடம், லட்சுமி டீச்சர், சரஸ்வதி டீச்சர், இவங்க நடத்துற பாடம் அப்படியே மனப்பாடம். அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள்லாம் அப்படியே மனசுக்குள்ள பதியும். நான் 5வது படிக்கும் போது நாகலட்சுமி ஒரு டீச்சர், அவங்க பாடம் நடத்தும் போதே ஒரு கான்செப்ட் தான் உள்ள வருவாங்க. நல்லா கவனி, வெளியே அடிக்கிறாங்க. ஓ, டீச்சர் கை தூக்கலான்னு பாத்தீங்களா? புரியல? அவங்க பேர் நாகலட்சுமி டீச்சரா? கை தட்டுங்க ஒரு முறை. போதும் சார், உண்மையிலே உங்க பசங்க அறிவாளி தான் சார். நான் சொன்னது எங்க நாகலட்சுமி டீச்சர். நான் படிக்கும்போது எண்ணூர்ல நேர்ல ஸ்கூல்ல பாண்டியன் தெரியும். அப்போ அந்த டீச்சர் சொல்லுவாங்க, வகுப்புல வந்து உன்னை நல்லா கவனிக்கும் அந்த கதையை மட்டும். இது கொஞ்சம் பாடி லாங்குவேஜோட பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். உள்ள வந்த உடனே யாரையாவது திட்டினா என்ன திட்டுவாங்க. உட்காந்துருக்கான் பாரு மூதேவி, எருமாடு, இவனை மாதிரி ஒருத்தன் உருப்படவே மாட்டான்டா. எப்ப பார்த்தாலும் திக்க வேண்டியது, தின்ன வேண்டியது, இன்னொன்று சொல்லுவாங்க பேள வேண்டியது. அதை தவிர வேற எந்த வேலையும் அவனுக்கு கிடையாதுடா, அதே செஞ்சு கிடப்பான்டான்னு சொல்லிட்டு பாடம் நடத்த போவாங்க. இவனை மாதிரி ஒருத்தர் இருந்தான்டா. அவங்க அப்பா சொல்லி பார்த்தாரு. தமிழ்ல சொன்ன பாருங்க, அதுதான் தமிழ் வார்த்தை. அது மறுபடியும் திருப்பி சொல்லக்கூடாது, அது தமிழ் வார்த்தை. அதுதான், தப்பா நினைச்சக்கூடாது. அப்போ இவனை மாதிரி ஒருத்தர் சோம்பேறியா இருந்தான்டா. அவங்க அப்பா சொல்லி பார்த்தாரு. இவன் திருந்துற மாதிரி இல்ல. அவங்க பையனை கூப்பிட்டாரு. நல்லா கவனி, இப்பதான் பாட்ட ஆரம்பிக்கும். இவனை மாதிரி கூப்பிட்டாரு, மகனே நான் இறந்த பிறகு அடக்கம் பண்ணிட்டு 16 நாள் கழிச்சு தோட்டத்துல புதையல் இருக்கு, தோண்டி எடுத்துக்கிட்டாரு. ஏன் இப்பயே தோண்டுவான்னு கேட்டா, இப்ப தோண்டா புதையல் கிடைக்காது, செத்து காரியம் முடிச்சுட்டு தோண்டினாரு. அவங்க அப்பா ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு இறந்து போயிட்டான். இவன் அப்பா சொன்ன காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு தோண்டி பார்த்தான். எங்க தோட்டத்துல போய் தோண்டி பார்த்தான். இப்பதான் அந்த பாட்டு ஆரம்பிப்பேன். எனக்கு வயசு இப்ப 60. எனக்கு வயசு இப்ப 60. நான் 52 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பாட்டு. இப்ப எனக்கு வயசு 60. நான் 52 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பாட்டு. போய் தோண்டி பார்த்தா புதையல்லாம் இல்ல. புதையல் காணா ஏக்கத்தால், இந்த பாட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிக்க. புதையல் காணா ஏக்கத்தால் போட்டான் விதைகள் தோட்டத்தில், விதைகள் முளைத்து வளர்ந்தனவே, காய்கறி கொண்டு கடைக்கு சென்றான், காய்கறி விற்றது கடையினிலே, காசு நிறைந்தது மடியினிலே, கலகலவென்று சிரித்தானே, தந்தை சொன்ன புதையலுமே தளரா உழைப்பென்று உணர்ந்தானே. இதுதான் அந்த பாட்டினுடைய கரு.
புதையல் காணா இயக்க ரொம்ப நல்லதா சொல்லுவான். தோழிய நண்பர் பேஸ்புக்ல என்ன பண்றீங்கன்னா உங்க போட்டோ வச்சிருங்க. பேஸ்புக்ல ஐடி கார்டுக்கு உங்க போட்டோ வச்சிருங்க. அது +2 படிக்கிற பொண்ணு கொஞ்சம் பெரிய பொண்ணு தான் இருப்பாங்க. இப்ப 10th படிக்கிற பொண்ணுங்களே பெரிய பொண்ணு தானே, போட்டோ வச்சிருங்க. அது காலேஜ் படிக்கிற பொண்ணு சொல்ல வேண்டியதே இல்லை. ஐடி போட்டு அழகா மேக்கப் எல்லாம் போட்டு போட்டோ வச்சு அது பேஸ்புக்ல இதான் அது பேர் என்னது, அது பேர் என்னது போட்டோ வைக்கிறது? சவுண்ட ஒருத்தர் சொல்லுங்க. ஈபியா டிபியா? ஓகே, அது அது வச்சிருக்கீங்க. அதை போட்டு அந்த போட்டோ ஈஸியா டவுன்லோட் பண்ணிடலாம். இப்ப தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ந்து போச்சு. தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு. அந்த போட்டோ அப்படியே டவுன்லோட் பண்ணி அதை பெருசாக்கி இன்னும் உங்களுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு அழகாக்கி அந்த போட்டோவை யாரு வேணா அனுப்பலாம். நாம போய் சேலம் பக்கத்துல சிங்கி பொண்ணு ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பொண்ணு காலேஜ்ல பேச போயிருந்த ஒரு பொண்ணு சொல்லிச்சு, சார் என் போட்டோ டிபியா டிசியா? ஓகே, அதை யாரும் சேஸ் பண்ணவே முடியாது சார். ஏன் நீ போட்டோ போட்டுருங்க சார், என் போட்டோ யாருமே தொடவே மாட்டாங்க சார். அது அவங்க ஆயா 82 வயசு கல்வி போட்டோ போட்டு வச்சுக்கு எவனா தொடுவானா அந்த பேஸ்புக் பக்கம் இல்லையா சார், எவனும் லைக் பண்றதே இல்லை சார். அந்த பொண்ணு சொல்லுது பேஸ்புக் முன்னாடி கமிஷன் முன்னாடி, சார் என்னை யாரும் லைக் பண்ண தேவையில்லை, என் பெற்றோர்களை லைக் பண்ணால் போதும், என் ஆசிரியர்களை லைக் பண்ணால் போதும். இதுதான் உண்மையான லைக்கு, இதுதான் உண்மையான லைக்கு. நீ இப்ப லைக் பண்றது லைக் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். இவங்களா லவ் பண்ணுவாங்களா, இவங்களா பார்ப்பாங்களா, இவங்களா பேசுவாங்களா, இவங்களா ஓடுவாங்களா, இவங்களா கல்யாணம் பண்ணிப்பாங்களா, 6 மாசம் கழிச்சு திரும்பி வந்து நிற்பாங்க. அப்பவும் கண்ணை துடைக்கிறது உங்க அப்பனை ஆத்தாளுங்க தான். அப்போ கண்ணை துடைச்சு ஆளுங்க சொல்லி உங்க அப்பனை ஆத்தாளுங்க. அவங்க தெரியாத உனக்கு ஸ்கூட்டி வாங்கி தராங்க, பேக் வாங்கி தராங்க, தலைக்கு போடுறது 2 பின்னல் பிரண்ட் வாங்கி தராங்க, ஷூ வாங்கி தராங்க, கை கருதாம இருக்கு கை கோஸ் வாங்கி தராங்க, கண்ணு கருதாம இருக்கு கண்ணாடி வாங்கி தராங்க. இவ்வளவு செய்யற பெற்றோர்களுக்கு உன்னை எங்க கட்டி கொடுத்தா நல்லா இருக்குன்னு தெரியும். அவங்களே நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொறுத்திருந்தா அந்த வாழ்க்கை தான் ஜெயிக்கும். இப்ப உங்களுடைய டார்கெட் எல்லாமே படிப்பு மட்டும்தான். இப்ப உங்களோட வாழ்க்கை எல்லாமே படிப்பு மட்டும்தான். அதை தான் நீங்க செய்யணும். அதுக்குதான் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி அதுக்கு ஆதித்யநாத் சிவந்தி ஆதித்யநாத் பள்ளிக்கூடம் ஒரு மிகப்பெரிய பேரை வச்சு, சாதாரண பேர்ல நீங்க நினைக்கலாம் சில விஷயங்கள்லாம் கேட்டீங்கன்னா அப்படியே பேசிட்டு போடுவீங்க. முதல்ல சென்னை மெட்ராஸ் இருந்தது பேரு, அதுக்கப்புறம் சென்னை மாகாணம் இருந்தது, அதுக்கப்புறம் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு 72 நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிரை விட்டவர் சங்கரலிங்க நாடார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. 72 நாள், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 72 நாள் உண்ணாவிரதம் இருந்து தமிழ்நாடு என்ற பெயரை வைக்க வேண்டும் என்று உயிரை விட்ட உத்தரவு யாரு கேட்டா சங்கரலிங்க நாடார் என்ற ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நிறைய கல்வி பண்ணி சொல்லிட்டாங்க அவங்களாம். ஏன்னா என் பிள்ளைங்க படிக்கணும்ன்றதுக்காக. திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா சாரால் செட்டர் ஒரு கல்வி கூட இருக்கு. வெள்ளைக்காரன் வீடுல ஒரு அந்த கல்லூரி தொடங்கப்படுது. எப்படி தொடங்கப்படுத்துறீங்களா? ஒரு வெள்ளைக்காரன் துறை, அவன் பேரு ஜான் செட்டர். ஒரு வீட்டு பக்கமா போயிருக்கா, தண்ணி கேட்டுருக்கான் குடிக்கிறதுக்கு. அந்த பொண்ணு தண்ணி கேட்டு கதவு டபார் முடிச்சு. திருநெல்வேலி நெல்லை மாவட்டம் கதவு டபார் முடிச்சு. நாங்கெல்லாம் வெளியே வர மாட்டேங்க, திறக்க மாட்டேங்க, ஆம்பளைங்களை பார்க்க மாட்டேங்க, கதவு முடிச்சு. உடனே அவன் தங்கச்சி கடிதம் போடுறான். அப்பெல்லாம் போன் கிடையாது, இப்ப இருக்க மாதிரி போன் கிடையாது. கடிதம் போடுறான் அவன் பொண்ணு, சாரால் சட்டர் கடிதம் போடுறான். இன்னும் இந்தியாவில் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் தண்ணி கேட்ட கதவு மூடிட்டு நாங்களாம் வெளியே வரக்கூடாதுன்றால என்ன காரணம் அவன் கேட்கறான். நாட்டில் அவன் சொல்றான் இங்க கல்வியே இல்லைங்கிறான். அவன் 19 சவரம் நகை அனுப்புறான். இந்த 19 சவரம் நகை வித்து 19 சவரம் இந்த 19 சவரம் நகை வித்து அங்க ஒரு கல்விக்கூடம் கட்டுங்கிறான். அந்த 19 சவரம் நகை வைத்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்தலாம். 13 வருஷம் தான் நடத்த முடியுது. அதுக்கப்புறம் வருமான இல்லாத பள்ளிக்கூடத்தை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போது. இது அவன் தங்கச்சிக்கு தெரிஞ்சு, சாரால் சட்டருக்கு தெரிஞ்சு. அப்ப வேதனைப்பட்டு உடம்பு உருக்கிட்டா. கல்யாணம் அவளுக்கு 2 கை கிடையாது, சாரால் சட்டருக்கு 2 கை கிடையாது. அவன் என்ன பண்றா, சோகமா இருக்கா, ஃப்ரெண்டுலாம் வந்து பாக்குறாங்க. என்னடி சோகமா இருக்க? இல்ல இந்தியாவில் நெல்லை மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடம் திறந்தாரு எங்க அண்ணன், நான் 13 சவரம் கொடுத்தேன், இப்ப அந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டாங்க, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்ன அவங்க நண்பர்களா சேர்ந்து 90 மில்லியன் தங்கத்தை வசூல் செய்து அந்த கல்லூரியை கட்டி இன்னைக்கு 10 லட்சம் பேர் அந்த கல்லூரியில் வச்சுக்கலாம். அந்த சாரால் சட்டம் இருக்கிறவ தமிழ்நாடு இந்தியாவுக்கே வந்ததில்லை. அவ செஞ்சாச்சு எப்படி இருக்கோ, திருநெல்வேலி எப்படி இருக்கோ அவங்களுக்கு தெரியாது. ஆனா தெரியாத காலத்திலேயே பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று ஒரு சமுதாயம் உங்களுக்காக பாடுபட்டு கொண்டிருந்தது. அதை இந்த சிவந்தி ஆத்திரார் பள்ளி சேர்த்து விட்டுருவாங்க. இப்ப நம்ம வந்தவுடனே நம்ம தேர்தல் நல்ல விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமா பார்க்காத. நான் நிறைய சினிமா பார்ப்பேன். அது எம்ஜிஆர் படம் உயிர். நாடோடி மன்னன் என்ற படத்தை 168 முறை பார்த்திருக்கேன் தேட்டர்லயே உட்காந்து. இந்த மணலி மீனாட்சியில கூட வந்து பார்த்திருக்கேன். நான் 168 முறை பார்த்திருக்கேன் அந்த படத்தை தேட்டர்ல. அந்த படத்து மேலே எனக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி. அதுக்கு பிறகு நிறைய படம் இப்போ கூட போன வாரம் கூட அந்த வாழை படம் பார்த்தேன், தக்கலான் படம் பார்த்தேன். தக்கலான் என்ன படம் பேரு? கரெக்ட் கை தட்டாரு பொண்ணுக்கு, நான் கரெக்டா சொல்லணும்னு பார்த்தேன். தங்கலான் அந்த படம் போய் பார்த்தேன். ஏதாவது பார்க்கணும்னா அந்த படத்தை போய் பார்ப்போம். உங்க கூட பெற்றோர்கள் படிக்காத 10th படிக்கும் போது வீட்டில் பார்த்தீங்கன்னா 10th படிக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயம் இருக்கும். இந்த 10th +2 படிக்கிற வீட்டில் ரொம்ப அநியாயம் நடக்கும். பால்கார கூட பால் போட மாட்டான். பால் போடும்போது அந்த அம்மா அவன் பொண்ணு படிக்கிறான். பின்ன பால் போடுறது எப்படி போடுவாங்க? பேப்பர் போடுற கூட பக்கத்து டிவி சொல்றாங்க என் பொண்ணு படிக்கிறான்.
பக்கத்து வீட்டுல கல்யாணம் நாகசுரம் வாசிக்கலாம்னு வந்து கேட்கறான். சார் எங்க பொண்ணு கல்யாணம், அதுக்கு நாகசுரம் வந்திருக்காங்க, வாசிங்க. இல்ல உங்க பொண்ணு 10th படிக்குது, வாசிக்கலாமா? உங்க வீட்டு கத்திங்க பேர வாசிங்க, ஸ்லோவா வாசிங்க சார். அவன் ரொம்ப சவுண்டா இருக்கான், பீ பீ பீ. தாலி கட்டும்போது கூட கட்டி மேல கட்டி மேல கட்ட அப்படிலாம் ஒன்றும் படிச்சுட முடியாது. அதெல்லாம் நீங்க தான் பெற்றோர்கள் சொன்னா, என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, என்னை பெற்று வளர்த்தீங்கல்ல, உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்றைக்கு நான் இருப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் நீங்க ஒரு தலைப்போம். இதுதான் முதல் பாஸ். இதுதான் முதல் பாஸ். ரெண்டாவது பாஸ் அப்புறம் பேப்பர்ல வர பாஸ், ரிசல்ட் வர பாஸ் ரெண்டாவது, மார்க் ஷீட்ல வருது. முதல் பாஸ் தான். என் மேல நம்பிக்கை வச்சிருக்கல, என்னை பத்தி தெரியல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போறது, அதுதான் முதல் பாஸ். ரெண்டாவது திருக்குறள். நான் ஏற்கனவே சொல்லிட்டு போறதுதான், எனக்கு ரொம்ப பிடிச்சது திருக்குறள் தான். எந்த போறதா இந்த திருக்குறளை பத்தி ஒரு திருக்குறளையாவது பேசாம போக மாட்டேன். மோடி பேசுற மாதிரி பேசி காமிச்சுனா, உங்களுக்கு பேசி காமிச்சுனா, உங்களுக்கு மனப்பாடம் ஆகணும்னா இந்த திருக்குறளை நீங்க மோடி பேசுற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். இப்ப நரேந்திர மோடி இங்க வந்திருக்காரு, உங்க பள்ளிக்கூடத்து வந்திருக்காரு, திருக்குறளை பத்தி மோடி பேச போறாரு. மோடி இங்க வந்திருக்காரு, மோடி திருக்குறள் வகுப்பு எடுக்கிறாரு, இப்போ திருக்குறள் பேச போறாரு. மோடி பேசுனா எப்படி இருக்கும் திருக்குறளை நல்லா கற்பனை பண்ணிக்க. முடிஞ்ச பிறகு கை தட்டணும். எப்போ ரூல் யார் யார் கேட்பீங்க, அப்போ ரூல் மேற்போ ரூல் காண்பது அறிவு. இப்ப இந்த குரலை நீங்க மறக்கவே முடியாது. ஏன்னா நம்முடைய பாரத பிரதமர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாராட்டக்கூடிய பிரதமர். நல்லா ஒரு முறை கை தட்டலாம். சாதாரண ஒரு குடியில பிறந்தவர், ஒரு டீ வியாபாரம் பண்ணவர், இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய பொறுப்புல இருக்காரு. அவர் மாசமான ரேடியோவில் மக்களோட பேசுறாரு. நீங்க பார்த்துருப்பீங்க, டிவிலாம் பார்ப்பீங்க. டிவி தான் 19 சேனல் இருக்கு. நீங்க டிவிலாம் பாருங்க. முதல்ல நீங்க பார்க்கவே மாட்டீங்க. டெய்லி டிவில நியூஸ், புதிய தலைமுறை இருக்கு, நம்ம தந்தி நியூஸ் இருக்கு. தந்தி நியூஸ்ல டெய்லி நைட்ல ஒரு 10-10:30 மணிக்கு அன்னைக்கு நடந்த மொத்த செய்தியை 1 மணி நேரத்தில் போடுறாங்க. தந்தி டிவில 1 மணி நேரம் செய்தி போடுறாங்க தந்தி டிவில. அதுல அந்த உலகத்துல என்னெல்லாம் நடந்தது, வயநாடு சம்பவத்தில் பாத்தீங்களா? இருக்கிற தமிழ்நாடு இருக்கிற நாட்டிலே வயநாடு அருமையான குழுகுழு பிரதேசம் அப்படியே சரிஞ்சு போச்சு. 500 பேர் அப்படியே மண்ணுக்குள்ள போயிட்டான். என்ன காரணம் தெரியுமா? நம்ம பண்ண தப்பு தான். அது குளிர் பிரதேசம் மட்டும் இல்ல, சுற்றுலாத்தலம். அங்கெல்லாம் பந்தல் பெருசா போடக்கூடாது, அங்கெல்லாம் பீம் போடக்கூடாது. அது வந்து அழகான தலம், அது மலை அடிவாரத்தில் இருக்கு. அங்க போய் நம்மால் பீமை போட்டு ஹோட்டல் கட்டி பூமிக்கு அடியில நோண்டி 4வது பீமை போட்டா பூமி தாங்குமா? எம்ஜிஆர் வீட்டுல சாப்பிடாதவங்க ஆளே கிடையாது. எம்ஜிஆர் அறுசுவை உணவு போடுவார். காமராஜர் கேட்டிருக்காங்க, ஏங்க ராமச்சந்திரன் உங்களை அடிக்கடி சாப்பிட கூப்பிடுறாரு இல்லையா, நல்ல கவனி, இதெல்லாம் குடிச்சு வச்சுக்கோ, இதெல்லாம் உனக்கு வாழ்க்கைக்கு பயன்படும். ராமச்சந்திர வீட்டுல போய் ஒரு முறை சாப்பிட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க காமராஜர் கிட்ட. அப்ப காமராஜர் சொன்னாரா, சாப்பிடலாம் தான், என்ன ஒண்ணு, அவன் அறுசுவை உணவு போடுவான். யார்? எம்ஜிஆர் சொல்றாரு, அறுசுவை உணவு போடுவான். ஒரு முறை போய் சாப்பிட்டா நாக்கு ருசி கண்டுரும், அடிக்கடி அவங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு போகணும்னு நாக்குக்கு கூட தடை போட்ட ஒரு தலைவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். இப்ப தமிழகத்தினுடைய கவர்னர் யாரு? பாவான தாவணி. கைத்தட்டுங்க சார், நம்முடைய கலாச்சாரம் சார். நல்லா கைத்தட்டுங்கப்பா. இது ஒரு தமிழ் தேவையில 1 மார்க் கொஸ்டின்ல தமிழகத்தினுடைய கவர்னர் யாரு கேட்டா வச்சுங்களேன், பக்கத்துல பிட் அடிக்க முடியுமா? பக்கத்துல காப்பி அடிக்க முடியுமா? வேஸ்டா ஒரு மார்க் போயிடும், சாதாரண விஷயம். தமிழகத்தினுடைய கவர்னர் இன்சூர் கூட போடுறதில்ல, ரவி நதினாலே போதும். இந்தியாவுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு. தமிழகத்தினுடைய முதலமைச்சர், தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர். நீங்க ஒரு கை தட்டு சார். பசங்க தமிழ்நாடு வரலாறு புள்ளியமா வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். சின்ன சின்ன விஷயம் தான், கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அப்படியே மனசுல வந்துடும். நீங்க ஞாபகம் வைக்காம இருந்தீங்கன்னா, அதாவது நான் ஏற்கனவே முதல் சொன்ன வாசனை தான், மனப்பாடம் செய்து படித்தால் அது மதிப்பெண்ணோடு நின்றுவிடும், மனதார படித்தால் நீ மண்ணுக்கு போகின்ற வரைக்கும் அது மக்களுக்கு பயன்படக்கூடியதாக அமையும். அன்னை தெரசா பெரிய புத்தகம்லாம் படிக்கல, அவங்கள மாற்றம் தெரியுமா, ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. அன்னை தெரசா நல்லா கவனிச்சுக்க, அன்னை தெரசா ஒரு பெரிய ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. அப்புறம் புத்தகத்தினுடைய வாசகத்தை அன்னை தெரசா படிக்கிறாங்க. அப்ப அன்னை தெரசாவே கிடையாது, அவங்க பேர் தெரசா. நாம் மண்ணில் பிறந்ததற்கு இறைவனுக்கு கொடுக்கின்ற கூலி அந்த புத்தகத்தில் போட்டிருக்கு. நாம் மண்ணில் பிறந்ததுக்கு இறைவனுக்கு கொடுக்கின்ற கூலி பிறருக்கு செய்யும் சேவைதான். நாம் அந்த மண்ணில் பிறந்துட்டோம் இல்லையா, இதுக்கு கூலி கொடுக்கல கடவுளுக்கு, அந்த கூலி தான் வந்து பிறருக்கு நாம் செய்கின்ற சேவை அப்படின்றத வாசகத்தை படிச்சாங்க. அன்னைக்கு முடிவெடுத்தாங்க. அந்த மாதிரி கல்யாணம் ஆகல. அவங்க இது பார்த்திபா சொன்னது, நடிகர் பார்த்திபா சொன்னது, அன்னை தெரசாவுக்கு திருமணம் ஆகியிருந்தால் 2 குழந்தைகளையோ 3 குழந்தைகளையோ பெற்றிருப்பாள். அவள் திருமணமாகாமல் சேவை செய்ததால் உலகத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளும் பிள்ளைகளாக பெற்றாள் அன்னை தெரசா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். நான் ஏற்கனவே ஒரு 3 வருஷம் இருக்கும்போது
நான் இங்க சொல்லிட்டு போனேன், ஒரு டைரி ரெடி பண்ணி வச்சுங்க, அப்பா கிட்ட கேட்டு அந்த டைரி வீட்டுல பத்திரமா வச்சுக்கங்க. அதுல நடக்கிற செய்தி இந்த மாதிரி எங்க மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா நீங்க எல்லாம் நல்லா கை தட்டணும். ஒரு மோகன் சார் என்கிட்ட சொன்னாரு, எலெக்ஷன் மாதிரி வச்சாங்க. யார் சேர்மன் இப்போ? யாரு? வாங்க மேல வாங்க, நீங்க உங்களை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறேன். அப்புறம் நீங்க உதவி சேர்மனா? வாங்க மேல 2 பேரும் வாங்க. நீங்க அறிமுகப்படுத்துங்க, நான் அறிமுகப்படுத்துங்க, வித்தியாசம் இருக்கும். நல்லா கை தட்டுங்க. இங்க வந்து இல்லைங்க, யார் சேர்மனு? இவங்க சேர்மன், கை தட்டுங்க ஒரு முறை. நீங்க வைஸ் சேர்மன். ஓகே, நல்ல கை தட்டுங்க. அது எப்படி நடத்துறாங்கன்னா, ஓட்டெடுப்பு, பிரச்சாரம், வேட்புமனு தாக்கல், எலெக்ஷன்ல எப்படி ஓட்டு போடுறதுன்றது அப்படியே சொன்னீங்க. கரெக்டா? நீங்க இந்த மைக்கு நீங்க வச்சுக்க. நான் ஒரு கேள்வி கேட்பேன் உங்களை. ஓட்டல் நடத்தி அதுக்கு பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை வந்து கடவுளுக்கு மேல பிடிக்கும். அதுக்கு பிறகு நான் ரசிச்ச ஒரு நடிகர் யாரு கேட்டா ராமராஜன் தான். நான் அந்த சட்டையை மாத்தது காரணமே அவர் தான். 89ல இந்த கரகாட்டக்காரன் படத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து எல்லா படங்களையும் பார்த்துட்டு அவரை மாதிரி சட்டை போட ஆரம்பிச்சது ராமராஜனை பார்த்து தான். அந்த நடிகர் ராமராஜனை இங்க கூப்பிட்டாங்க, கை தட்டலாமே. ஒரு நல்ல விவசாய நடிகர். அதாவது இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் மாதிரி எந்த கெட்ட பேரும் இல்லாத நடிகர். பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, ஜெயலலிதா அம்மா தான் அவரை காப்பாத்தினாங்க. கைத்தட்ட ஒரு முறை பெரிய ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவர் ஜெயலலிதா அம்மா தான் செலவு பண்ணி அவரை காப்பாத்தினாங்க. அவர் இன்னைக்கும் 2வது படத்துக்கு போமாட்டாரு. கரகாட்டக்காரன் 2 எடுக்கலாம்னு சொன்னாங்க. ஏன் 2 புது படமா எடுக்க? சாமானியன் படம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் கதாநாயகன் தான். அந்த நம்பிக்கையோட இருக்காரு. அவர் எத்தனையோ படத்துல வில்லனா வறுமையில தான் இருக்காரு, கஷ்டப்படுறாரு. வில்லனா கூப்பிட்டு ரஜினிகாந்த் படத்துல அவர் வில்லனா நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அவர் சொன்னா, நான் கடைசி வரைக்கும் நான் கதாநாயகன் தான், நான் எடுத்த கொள்கையில் என்னைக்கு மாற மாட்டேன்ற ஒரு நடிகரை கொண்டாந்து இருக்கீங்க. அதுக்கு பிறகு நம்முடைய பாண்டிச்சேரி தெலுங்கானா ஆளுநர் யாரு? அவங்க சவுண்டா நீ சொல்லுங்க, யார் வந்தது? நல்ல கை தட்டுங்க. ஏன் தெரியுமா? நான் 2000ல குமரி ஆனந்த நிகழ்ச்சி நடத்துற நிகழ்ச்சி ராஜ் டிவில நீங்களும் பேச்சாளரான நிகழ்ச்சியில குமரி ஆனந்தம் வந்து ஜட்ஜி, நம்ம தமிழ் செய்தி சௌந்தரிய அக்கா வந்து நெறியாளர். அவங்க கிட்ட நான் முதல் பரிசு வாங்க 2000ல. அவங்க கிட்ட நான் முதல் பரிசு வாங்க 2000ல. அந்த போட்டோ கூட என்கிட்ட இருக்கு. ஓகே, நீங்க உங்க பேருமா? நித்யா. உங்க பேரு? அபியா பானு சார். அபியா பானு. நீங்க இந்த மாணவர் தலைவியா இருக்கிறது கண்டிப்பா இதே மணலில இன்னொரு 10 ஆண்டு காலம் கழிச்சு 20 ஆண்டு காலம் கழிச்சு மணலி பேரூராட்சி மன்ற தலைவராக வரலாம், இல்ல மணலியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக வரலாம். இதுக்கெல்லாம் அதிகம் வந்து இதுதான். காமராஜர் இன்னைக்கும் அவர் இறந்து எத்தனையோ ஆச்சு, இன்னைக்கும் அவரை பத்தி பேசிட்டு இருந்தா என்ன காரணம் தெரியுமா? அவர் செஞ்ச சேவைதான் இன்னைக்கும் அவரை பத்தி பேசிக் கொள்ள வைக்கிறது. சிவஜாதவரை பத்தி இன்னைக்கு ஏன் பேசுறோம்? அவர் செஞ்ச சேவை தான் இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு. தந்தை பெரியாரை பத்தி ஏன் பேசுறோம்? இன்னைக்கும் அவர் செய்த சேவை தான் இன்னைக்கும். பெண் பிள்ளைகள் எல்லாம் நீங்க காமராஜர் படத்தையும் பெரியார் படத்தையும் வீட்டுல வச்சே ஆகும். சிவாஜி எப்பேற்பட்ட நடிகர்! நமக்கு எல்லாம் கை நடிக்கும், கால் நடிக்கும், வாய் நடிக்கும், கண்ணு நடிக்கும். பூர்வ நடிச்ச ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா நடிகர் சிவாஜி கணேசன் தான். அது உள்ள எழுதியாரு. திருவள்ளுவர் ஒரு நிமிஷம் பேசுகிறார். தர்மி கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கூறிய வேண்டியவன் அவன் இவன் என்று ஏகவசம் வேண்டாம். பெயருள்ள பாட்டா இருந்தால் பாட்டுக்கு தகுதியில் நின்று கூறிய நான் யார்? இந்த கிழவன் முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன். ஓ கீரர், ஓ தலைமை புலவன் என்ற ஆணவத்திலே தான் தர்மி கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கண்டீர்களோ? கூறும் கூறி பாடும் எங்கே நீர் எழுதிய செயலை சொல்லும் பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலை தும்பி காமம் செப்பாடு கண்டுக்க முடியும் வைத்திய செறிய வெற்றி அறிவ போகுவேன். எழுதி நீ அனுப்பான் பிறகு அனுப்பி கொடுத்த காரணம் அது நடந்து முடிந்தது. தொடங்கிய பிரச்சனைக்கு வாழும் புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது எல்லாம் நமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து விட்டால் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்ற அர்த்தமா? குற்றம் கூறுகிறான் கீரன். கூறும் என்ன பாடல் கருத்து? மலர்களை எல்லாம் ஆராயும் மண்டே, நீ கண்ட மலர்களை விட என் மனைவியின் கூந்தலை விட அதிக மனம் உண்டோ என்று கேட்பது போல் எழுதியிருக்கிறேன். இயற்கையாக மன்னருக்கு நீங்கள் தரும் முடிவு, இயற்கையாகவே பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டு என்பதுதான் என் கூற்று. ஒரு காலம் இருக்க முடியாது. தொடர்ந்து மலர்களை சூடுவதனாலும் தான் பெண்கள் இயற்கை உண்டு தவிர செயற்கை என்று இயற்கையில் கிடையாது. தேவலோக பெண்களுக்கு ஈரோக பெண்களுக்கு ஆட்கள் இருக்கிறார்களே அன்னை கலைமகள் பாரதி, அவளுக்கும் அதே நிலை. பாரதி என்ன அன்றாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்புறம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை கலைமகள், அவளுக்கும் அதே நிலைதான். பாரதி சொல்லும் போது கோவம் வரல சிவனுக்கு, கலைமகளை சொல்லும் போது கோவம் வரல, உயர்ந்த ஜாதி பெண்களை சொல்லும் போது கோவம் வரல. தன்னுடைய மனைவி கூந்தலுக்கு உண்டான்னு கேட்கும் போது ஆமான் தரு, அதுதான் சிவனுக்கு கோவம். என் பொண்டாட்டி கூந்தல நீ ஏன் மோந்து பார்த்த? இதெல்லாம் கவனிச்சிடும். இதைதான் விளக்காங்க. மற்றவங்களுக்கு கேட்கும் போது சிவனுக்கு கோவம் வரல. நாட்களை இயக்க பாட்களை இயக்குகிறாளே அன்னை பார்வதி, அவளுக்கும் அதே நிலைதான், அவளுக்கும் அதே நிலைதான். நான் அன்றாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்புறம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை உமையவள், அவளுக்கும் அதே நிலைதான். இது என்ன அர்த்தம் தெரியுமா? என் பொண்டாட்டி தலையை மோந்து பார்த்த ஒண்ணு சும்மா விட மாட்டேன்னு அர்த்தம்.
கை தட்டலாங்க. அந்த அர்த்தம் கிடையாது அவர் சொன்னது. ஆனா இதை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். இதுதான் அந்த பேச்சு கலையை வளர்த்துக்கிறது. இதுதான் சிவாஜி அந்த படத்துல பேச. நீங்க இன்னும் ஒரு காலத்துல படம் பார்க்கணும்னா இதே மீனாட்சி தியேட்டர்ல வந்து நான் படம் பார்க்க போயிருக்கேன். அந்த திருவிழா படத்தை எண்ணூர்ல இருந்து ஒரு முறை போடுவான், கத்திவாள கீதால போடுவான், உமையாள் தேட்டர்ல போடுவான், வெங்கடேஸ்வரல போடுவான், ஜானகிராமல போடுவான், மாணிக்க தேட்டர்ல போடுவான், ஓடிமல்ல போடுவான், உமையாள்ல போடுவான், அகசியா, ராகவேந்திரா, பாக்கி பாண்டியா, மகாராணி, பாரத், பிரபாத், அலங்காறு, தமிழ்நாட்டில் கூட அத்தனை தேட்டர் தான் எனக்கு பல்கலைக்கழகங்கள். படம் காலை நேரங்களில் படிப்பு, நீ சொன்ன மாதிரி நோ புக் மாதிரி காலை நேரங்களில் படிப்பு, மாலை நேரங்களில் சினிமா. எதை கண்டுபிடிக்கணுமோ அதை நான் குடிச்சேன். அதான் வாழ்க்கை. பாட்டு எனக்கு பயன்படுச்சு, எல்லா பாட்டுமே எனக்கு பயன்படுச்சு. சில நேரங்கள்ல அதுவும் அதிகமா பயன்படுது எம்ஜிஆர் பாட்டு தான், சிவாஜி பாட்டு தான் அதிகமா பயன்படுது, பக்தி பாட்டு தான். மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, அது தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க, யார் ஏன் விடாங்க. அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே அன்பின் எல்லை. அல்லா அல்லா தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கும் என்றார், தேவர் கேளுங்கள் கிடைக்கும் என்றார். எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வைக்கணும். கடவுள் நம்பிக்கை வேறு, பகுத்தறிவு புரிஞ்சுக்கணும். கடவுள் நம்பிக்கை வேறு, பகுத்தறிவு. நான் முருகன் பக்தர், எங்க கோயிலுமே 8 கோடி முருகன் தான். நான் வாரமாக தண்டையப்பட்டர் கூட ஆட்சியர்கள் போவேன். இப்போ வேளாங்கண்ணிக்கு அடுத்த வாரம் இங்க இருந்து பசங்க வேளாங்கண்ணிக்கு போவேன். நாகூர் போனோம்னா நாகூர் தர்காவுக்கு போகாம வரவே மாட்டேன். நாகூர் தர்காவுக்கு போகாம வரவே மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே இருக்கக்கூடிய நாடுகளிலே மதச்சார்பற்ற நாடு என்று ஒரு நாடு என்று சொன்னால் அது உலகத்துக்கே இதயமாக இருக்கக்கூடிய இந்திய நாடு தான். இந்த உலக மேப்பில் நீங்க பாருங்க, உலக மேப்பில் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா அது இதயமா இருக்கும். மனசுடைய இதயம் இருக்கு இல்லையா? அந்த உலக மேப்பில் பாத்தீங்கன்னா இந்தியா இதயமா இருக்கும். உலகத்துக்கே இதயமாக இருக்கக்கூடியது நம்முடைய இந்திய நாடு தான். அதுல குறிப்பா மிகப்பெரிய நாடாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு. நம்முடைய கலாச்சாரத்தை பார்த்து நிறைய பேர் மறந்து போலாம். நம்முடைய கலாச்சாரம் மாதிரி உலகத்துல எதுவுமே கிடையாதுல்ல. நம்ம பத்திரிகை வைக்கிறது சரி, சாப்பாடு போடுறது சரி, சோறு போடுறது, எல்லா விஷயங்களுமே நம்ம நாட்டுல மாதிரி ஒரு நாடு உலகத்திலே கிடையாது. விமானம் பத்தி சொல்லிட்டார். விமானத்தை கண்டுபிடிச்சது யாரு? அது எப்ப கண்டுபிடிக்கப்பட்டது? 1903 யாரு பிறந்தனால? நல்ல கை தட்டு. இதெல்லாம் அப்படியே அப்பதான் மனப்பாடம் ஆகும். சில டேட்டு சுதந்திரம் எப்ப கிடைச்சுன்னு கேட்டா நம்ம 1947. நான் 10 ஆண்டு காலம் டிஆர் கிட்ட இருந்தேன். அவரை பார்த்தா கோபக்காரங்க, கோபக்காரே கிடையாது. அவரை மாதிரி ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனுஷன் உலகத்துல நடிகர் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு 10 வயசு பொண்ணு கை கொடுத்தா கை கொடுக்க மாட்டார். 10 வயசு பொண்ணு கை கொடுத்தா கை கொடுக்க மாட்டார். பெண்களை தொடாமல் நடித்த ஒரு கதாநாயகர் யாருன்னா நம்ம டி ராஜேந்தர் அவர் தான். அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அவர் பாட்டு, இது குழந்தை பாடும் தாளாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம், நடை மறந்த கால்கள் தன்னில் தடயத்தை பார்க்கிறேன், விழிந்து விட்ட பொழுதில் கூட விண்ணீனை காண்கிறேன், விருப்பமில்லா பெண்ணை எண்ணி உலகை நான் வெறுக்கிறேன். பாட்டு இதை கண்ணாசன் கேட்டு சொல்லனா யாரா வேணாராம் சார், என் பேர் ராஜேந்திரன், பேரு தஞ்சாவூர்காரன். இவன் ஒரு காலத்துல தமிழ்நாடே போற்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பாடகராக வாழ்ந்து கண்ணதாசனால் பாராட்டு பெற்றவர் தான் நம்முடைய டி ராஜேந்திரன். அந்த வார்த்தை ஜாலம். நிறைய உலகத்துக்கு படிப்புக்கு மேல நிறைய உலகம் இருக்கு. படிப்புங்கிறது அந்த ஒரு 6 மணி நேரம், 9 மணிக்கு வரீங்க, சாயங்காலம் 4:30 மணிக்கு போறீங்க. இன்னைக்கு கூட ஒரு டீச்சர் உள்ள காப்பி தெரிஞ்சு சொன்னாங்க, மற்ற நாள்ல 4 மணி சார், இன்னைக்கு 4:30 மணி சார், இன்னைக்கு 4 மணி தான். ஏன் தெரியுமா? பிள்ளைகளை அவங்க நேரத்துக்கு விட்டுறணும். அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதை படிக்க விட்டுறணும். நல்லா என் பிள்ளை பெருமை சொல்லாதீங்க, பிள்ளைய பத்தி பேசுறேன். என் பிள்ளை எப்படி உலகம் வந்து பேசுவாங்க. நான் என் பிள்ளைய நான் தட்டி கொடுக்கல, விட்டு கொடுத்தேன். அவன் கெட்டு போக மாட்டான் என்று எனக்கு தெரியும். வெளிநாட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில பிரேயர் பண்றேன் இல்லையா, இந்தியாவின் தாய்நாடு, இந்திய பிரேயர் நடக்குதா டெய்லிங்க? நடக்கும் சொல்லுங்க. திருக்குறள் சொல்றீங்களா? நாட்டை பத்தி பேசுறீங்களா யாராவது? நல்லா சொல்லுங்க. இதெல்லாம் 83, 84 நாங்க படிக்கிற காலத்திலே உண்டு. அது கூட நடுவில் கட் ஆயிடுச்சு. ஏன்னா பள்ளிக்கூடம் ஸ்பீடா போச்சு. முதல்ல எல்கேஜி யூகேஜி இருந்தது. இப்ப எல்கேஜிக்கு கீழே யூகேஜி, யூகேஜிக்கு கீழே ப்ரீகேஜி, ப்ரீகேஜிக்கு கீழே கேஜி. அதுதான் கேஜின்னு கேட்கக்கூடாது. 1 வயசு குழந்தைக்கு கேஜி. இந்த ஞாயிற்றுக்கிழமை கோழிகளில் மாடி பாருங்க, லெகான் கோழிய அந்த மாதிரி 1 வயசு குழந்தை இன்னொரு அம்மா பள்ளிக்கூடம் சேர்க்குது. கையை பிடிக்காம காலை பிடிச்சி சேர்க்குது. அந்த கரஸ்பாண்ட் அப்படியே வாங்குறாரு. அதுக்கு 18ஆம் நம்பர் டோக்கன் கூட அந்த டோக்கன் தான் பேர் தெரியாது, கூப்பிட்டாது காது கேட்காது. அதுக்கு ஒரு கை
அதுக்கு ஒரு பெல்ட், ஒரு வயசு குழந்தைக்கு. அதுக்கு இடுப்பே இல்லை, அதுக்கு கழுப்பே இல்லை, அதுக்கு ஒரு பெல்ட், அதுக்கு ஒரு டை. நானே ஒரு அம்மாவை பார்த்து கேட்டேன், எதுக்குமா டைன்னு கேட்டேன். குழந்தை வாந்தி எடுக்காம இருக்கிறதுக்கு. இருக்காச்சு எச்சு கொடுக்க கூடாது. பெல்ட் எதுக்கு பண்ண, கீழே போகாம இருக்கிறதுக்கு. குழந்தைக்கு மேலேயும் போகாது, கீழேயும் போகாது. அப்புறம் எப்படி ஒரு குழந்தை ஆரோக்கியமா வளரும்? ஒரு குழந்தை ஆரோக்கியமா வளரணும்னா அந்த குழந்தை பேசுறத முதல்ல கேட்கணும். அதான் அழகா ஒரு பாட்டுல சொன்னான், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடியும் தோட்டத்திலே நாளை வளரும் பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இப்ப இந்த மாதிரி பாட்டே இல்லையே. நூக்காவாளா நாக்காவாளா? பதம் பாட்டு, நூக்காவாளா நாக்காவாளையா. அந்த பாட்டை நம்மளால விரும்பி கேட்கறான் சார். 2 முறை கேட்டான் என் பையன், மனப்பாடம் வச்சிருக்கான் அந்த பாட்டை. அந்த பாட்டை நான் அந்த பாட்டை 30 முறை கேட்டா மனப்பாடம் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அந்த பாட்டை நான் மனப்பாடத்துக்காக கேட்கிறேனே தவிர மனசார அந்த பாட்டை நான் கேட்டதில்லை. அதனால எனக்கு அது மனப்பாடம் ஆகும். எந்த பாட்டுமே நீங்க மனசார கேட்டீங்கன்னா தான் அது மனப்பாடம் ஆகும். அது எந்த பாட்டை, ரஜினிகாந்த் பாட்டா இருக்கட்டும், ஒரு படத்துல ராமராய் வந்தாரு, அவனுக்கு ஆசைப்படானு அன்னைக்கு ஊர்ல இல்ல கண்டிப்பா நான் வந்திருப்பேன். எவ்வளவு விஷயம் நம்ம தெரிஞ்சுட்டு போனோம், போயிட்டே இருந்தோம். அதுதான் ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் இறுதிய நிறைவு கட்டத்துக்கு வந்தது. ஒரு 4 பேர் தான் நான் கேள்வி கேட்கிறோம். ஒரு இறுதி கட்டத்துல நான் வந்தாச்சு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று ஜகத்திலே எழுதுன்னு சொன்னது யாரு? சவுண்டா சொல்லு. பாரதியார். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று ஜகத்திலே எழுதுன்னு சொன்னது பாரதியார். சொல்லிட்டு போயிட்டாரு. சுதந்திரம் அடைஞ்சு போச்சு. 47 57 ஆச்சு, 58 ஆச்சு. முதலமைச்சர் காமராஜர் வராரு. அது 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி தான். பாரதியார் காங்கிரஸ்காக தான் பாடுபட்டாரு. இந்த 10 வருஷம் எவனுக்கும் தோணல. நல்ல கவனி. இந்த 47 57 வரைக்கும் எவனுக்கும் தோணல. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று சொன்ன பாரதி கண்டை கனவாக்க மதிய உணவு திட்டத்தை முதலிலே பாரதி பிறந்த 8 குளத்தை துவக்கி வைத்தவர் பெருமையாளர். இந்த மாதிரி சின்ன செய்திகள் அப்படி சேகரிச்சிருக்கீங்க. ஒரு வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. வகுப்பு வாத்தியார் வரண்டால வர இந்த மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணா, வாழைப்பழத்தோடு வெளியே போட்டான். கரெக்டா அந்த ஆள் சட்டப்பாடு சும்மா இருப்பான வாத்தியாரு நேரா உள்ள வந்தா, யாரா வாழைப்பழத்தோட போட்டுருந்தாரு. எல்லாம் அப்படியே உட்காந்து ஏழை ஒத்துப்பான். அவன் நீங்களாச்சும் ஒத்துப்பீங்க, போக ஆமாம் ஒத்துக்க மாட்டான். அப்படியே எல்லாம் கை கொண்டு நிற்கிறான். 40 பேர் நிற்கிறான். எல்லாரும் எந்திரிச்சு நெல்லு மேல அப்படின்னாரு. 39 பேர் எந்திரிச்சு மேல நிற்கிறான். ஒரே ஒருத்த மட்டும் இந்த பொண்ணு மாதிரி பையன் உட்காந்துருக்கான். ஏன் துறைக்கு தனியா சொல்லுமா, எந்திரிச்சு நிற்க மாட்டீங்களோ அப்படின்னாரு. நான் ஏன் நிக்கணும், நான் ஏன் சார் நிக்கணும், வாழைப்பழத்தோட நான் போடல. சரியான தப்பு கேட்டாலும் தண்டனை போயிருந்தான். வாத்தியாருக்கு பயங்கர சந்தோஷம். இப்படி ஒரு மாணவனா, உனக்காக எல்லாரும் மனிதர்கள் மதிச்சாச்சு. அந்த மாணவன் தான் சுதந்திரம் எனக்கு பிறப்புரிமை, அதை அடங்கிய திருவும் சொன்ன பாலகங்காதரத்தில். இந்த பாலியல் சீண்டல், பெண்களை வெளியில் போயிட்டாங்க, பெண்களை தொட்டுட்டாங்க. அதுக்கு காரணமே நீங்க தைரியமா இல்லாதனால்தான். நீங்க தைரியமா பஸ்லயோ பேருந்திலேயோ போகும்போது அது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்தால் அதை தட்டி கேட்கிற உரிமை, முழு உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது. நல்லா கேட்கல ஜோரா. அங்கேயே அந்த தண்டனையை புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் அந்த ஒருத்தர் நல்லவர் இருப்பான். மோகன் சார் மாதிரி நல்லவர் ஒருத்தர் இருப்பாரு, சௌந்தரபாண்டி சார் மாதிரி நல்லவர் ஒருத்தர் இருப்பாரு, பாண்டியராஜ் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவங்களை கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க நடவடிக்கை அவங்க இருப்பாங்க. நீங்க தயங்குறீங்க, முதல்ல நீங்க தயங்குறீங்க. பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னு பாக்குறீங்க. பூனைக்கு நீங்க மணியை கட்டுங்க. பூனைக்கு முதல்ல மணி நீங்க கட்டுங்க. அப்புறம் இந்த உலகமே உங்களை பார்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுக்கும். 56 போறீங்க, இந்த செய்தி மட்டும் கேட்டுக்க. 56 போறீங்க, யாரோ ஒரு பொண்ணை ஒரு இடிச்சுக்கிறோம். நீங்க உடனே என்ன பண்றீங்க, பலாறு ஒரு போடுங்க. அவனுக்கு எவனோ ஒருத்தர் செல்போன் எடுப்பான். இன்று 56 போகும்போது ஒரு பெண்ணை பாலியல் சீண்டில் பண்ணது ஆதித்தனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அந்த இடத்திலேயே கண்டித்து நடந்த சம்பவம் பரபரப்பு செய்திகளுக்கு பிறகு எல்லா டிவியும் ஒளிபரப்பாகும். இந்த செய்தியை பார்த்துட்டு ஆதித்தனார் பள்ளிக்கு நம்ம தமிழக முதலமைச்சரே போன் பண்ணி அந்த பொண்ணுக்கு காந்தி பிறந்த நாளுக்கு மகாத்மா காந்தி விருது கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு. மற்றவனை பார்த்து நிக்காதீங்க, நீங்க யாரும் காட்டுங்க. முதல்ல நீங்க முதல்ல ஜெயிச்சு காட்டுங்க. ஜெயிச்சவனை தான் அந்த உலக கை தட்டும். ஜெயிச்சவனை பார்த்து தான் உலக கை. அந்த மாதிரி ஒரு டிவியில பாக்குறீங்கல்ல, போன பணம் எடுத்து போட்டு தொங்கி கொண்டு போன மாணவர்கள், நின்று கொண்டு போன மாணவர்கள், கண்டிச்ச மாணவர்கள், கேள்வி கஞ்சி ஊத்துற போலீஸ், கேள்வி தண்ணி ஊத்துற போலீஸ் போட்டு எவ்வளவு லைக் கிடைக்குது. அந்த மாதிரி லைக் நமக்கு கிடைக்க கூடாது. நல்ல விஷயத்துக்கு லைக் கிடைச்சா அதை நாங்களே பாராட்டுவோம். இந்த பள்ளியை உங்களை பாராட்டுவோம். ஒரு மெழுகுவர்த்தி ஸ்கீம் இருக்கு. +2ல 1, +1ல 1, 10th 1, 9th 1, 4 பேர். அந்த 4 பேர் தான் மேடைக்கு வரணும். அதை நீங்களே முடிவு பண்ணுவாங்க. யாருன்னு கை தட்டி உங்களை கூப்பிடலாம். ஃபர்ஸ்ட் யார் வருது? +2 வந்துருங்க பாப்பா, அப்படி வந்துருங்க. +2 நீங்க. +1 யாருமா? ஆமா, நடுவாமா. +2 பக்கத்துல +1, 10th நீங்க 9th. ஓகே, 4 பேர் வரிசையா எழுதுங்க. அவர் பழையாது பேர். முதல்ல உங்க பேரு கை தட்டுங்க. காவியா. அடுத்து
மாயா. கை தட்டுங்க. ஃபுல் நேம் சொல்றோம். அம்மா மாயா ஃபுல் நேம் சொல்லுமா. மாயான்னு யாரும் தனியா பேர் கூட மாயாஸ்ரீ, காயாஸ்ரீ, நயான் யாராவது பேர் வைப்பாங்க. அடுத்து தனுஜா. கை தட்டுங்க. அனுஷ்கா. பூரா வடநாட்டு பேரா இருக்கு. தமிழ்நாட்டு பேரா இல்லையா? வடநாட்டுல இருந்து பேர் தான் காவியா. உங்களுக்கு ஓகே, காவியா தமிழ்நாடு பேர் தான். காவியாவா இருங்க, ஓவியாவா இருங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அது 3 வடநாட்டு பேர் தான். வடநாட்டு பேர் தான் கொண்டு வந்து நம்ம இங்க வைக்கிறோம். ராகுல் காந்தி, சஞ்சய் காந்தி, பிரியங்கா காந்தின்னு எவனா ஒருத்தன் டெல்லியில உத்தரப்பிரதேசத்துல சுப்பிரமணிய சிவான் பேர் வச்சிருக்கானா, சிவந்தி யாத்திரா பேர் வச்சிருக்கானா, காமராஜன் எவனா ஒருத்தன் வடநாட்டு பேர் வச்சிருக்கானா? நம்ம தான் வடநாட்டுக்காரனை கூட மதிக்கக்கூடிய நாடு எதுன்னு நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். நம்ம தான் வடநாட்டில் இருக்க பேரெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கணும். ஓகே, அடுத்து 4 பேர் வந்தாச்சு. அந்த 10 மெழுகுவர்த்தியும் இப்படி வைக்கிறீங்களா? நீங்க அப்படியே கொஞ்சம் பேர் தெல்லுங்க. 2 பேர் இப்படி வந்துருங்க. அந்த 10 மெழுகுவர்த்தியும் வரிசையா நீங்களே வைக்கிறீங்க. அப்படியே 1 by 1 இல்ல நீங்களே வைங்க. அவங்களுக்கு போட்டியாளர் அவங்க. எத்தனை மெழுகுவர்த்தி இருக்கு? 7 இருக்கு. ஓகே, நல்லா கவனிச்சுக்கலாம். யாரும் சொல்லி தரக்கூடாது. சொல்லி கொடுக்கணும். அந்த ஒருத்தர் பேசினாலே ஒரு வெற்றி தான். அது ஒருத்தர் செஞ்சுட்டாலே அது வெற்றி தான். மற்ற 3 பேர் வீட்டுக்கு போயிடலாம், உள்ள கிளாஸ் போயிடலாம். இங்க கீழே சொல்லக்கூடாது. டீச்சர்ஸ் யாரும் சொல்லக்கூடாது. இப்போ முதல்ல நம்ம 9th ஆரம்பிப்போம். 9th யாரு? ஒரே குச்சியில் அந்த 7 மெழுகுவர்த்தியும் கொடுத்துரும். வாங்க, சொல்லி தரக்கூடாது. இனிமேல் போட்டியே தேவையில்லையே. +2 பொண்ணு ஜெயிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, +1 போய் ஜெயிச்சிட்டா கூட ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, 10th கூட ஓரளவுக்கு மெச்சூரிட்டி. 9th பொண்ணு நம்ம சிவந்தி யாத்திரார் பள்ளிக்கூடத்துல ஜெயிச்சு வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த பள்ளிக்கூட ஆசிரியர்களுடைய திறமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதான் இது ஒரு சின்ன போட்டி. போதுமா? வெற்றி பெற்ற பேர் சொன்னீங்கன்னா நான் பார்த்துருவேன். நீங்க எடுத்துக்கலாம். அனுஷ்காவுக்கு எனக்கு போட்ட பொன்னாடை. ஓகே, பிற்காலத்தில் நம்ம அப்துல் கலாம் மாதிரி நான் சொன்னா படிச்சிடும். நான் எதை சொன்னாலும் படிச்சிடும். ஏமா என்ன தொந்தரவு பண்ணுகிறேன், நடுத்தரில் நிற்க வச்சுட்டு போடுவேன்னு கேட்பேன். எங்கள் அம்மா சொல்லுவேன் அடிக்கடி. ஏமா என்ன பாண்டி எனக்கு தெரியும், என்னை ஏமாந்து கஷ்டப்படுத்துறேன். வேலைக்கு போடுறேன். என்னோட வேலைக்கு போவோம். வாரத்தில் 1 நாள் தான் வேலைக்கு போவோம். 6 ரூபா சம்பளம், 10 சார் கான்ட்ராக்டில். அதை வந்து 5 நாள் சினிமா பார்க்க வச்சுப்போம். எங்கள் அம்மா திட்டினே இருப்பாங்க. ஏமா என்ன நடுத்தரில் நிற்க வைக்கிறேன். நான் ஒரு நாளைக்கு நடுத்தரில் தான் நிற்க போறேன்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ நடுத்தரில் நின்னா சாதாரணமாக நிற்க மாட்டேடா, 1000 பேருக்கு மத்தியில் தாண்டா நடுத்தரில் நிற்பேன்னு சொன்னாங்க. பாருங்க, அது நடந்துருக்கு. அதனால நான் சொன்னா படிச்சோம். இந்த பொண்ணு நீங்க எழுதி வச்சுங்க. எனக்கு வயசு 60. நான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியும், மேலே போற பர்த் சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் ஒரு 10-15 வருஷத்துல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அறிவாளியாக அந்த பொண்ணு தேர்ந்தெடுக்கப்படுவாள். அவர் சிவந்தி யாத்திரார் பள்ளியில் நான் படிக்க சொல்லுவேன். ஓகே, மிகப்பெரிய அறிவாளி. இது ஒரு சின்ன டெஸ்ட் தான். இது ஒரு படத்தில் வந்தது. ஒரு 15 வருஷம் முன்னாடி நான் பார்த்த படம். அந்த படத்தில் வந்த காட்சி தான் நான் உங்களுக்கு சொன்னேன். உண்மையிலேயே சார், கருப்பான சார், சௌந்தரபாண்டியன் சார், டீச்சர்ஸ், உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். என்ன விட்டுனா கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு படத்தில் பார்த்தேன், டிவியில் பார்க்கும்போது. என்ன விட்டுனா கூட ஒரு குச்சியில முடிஞ்ச வரைக்கும் 3 மெழுகுவர்த்தி தான் நான் கொளுத்திருப்பேன். ஆனால் அந்த பொண்ணுக்கு எடுத்து கொடுத்த உடனே முதல்ல ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்திட்டு பெட்டியை கீழே போட்டு பற்ற வச்சா பாருங்க. அந்த இடத்தில் தான் அறிவு இருக்கிறது. இது ஒரு காரணம் சொல்லட்டுமா? இந்த சின்ன காரணம் எப்படி குறிச்சு மனசுல வச்சுங்க, மைண்ட்ல வச்சுங்க. இந்த நாத்து நடும்போது யார் நாத்து நடுவா? நீங்க சொல்லுங்க. முட்டி போட்டுருக்க பொண்ணு நீங்க. 4வது 1 2 3 4வது நீங்க தான். கையை தடவிட்டு இருக்கீங்களா? நீதான் நாத்து நடுவாங்கல்ல. அது ஆம்பளை நடுவாங்களா பொம்பளை நடுவாளா தெரியலையா? பார்த்ததே இல்லையா? பொண்ணு. நல்ல நடைமுறை வார்த்தை. உட்காருங்க. பொண்ணு, இதுதான் நடைமுறை வார்த்தை. பொண்ணு. சோறு போட்டியா அப்படின்னு கேட்பாங்க. சோறு போட்டியான்னா அது ஒரு வார்த்தை. சாப்பாடு வச்சுட்டியா அது ஒரு வார்த்தை. 2 ஒன்று தான். சாப்பாடை பகிர்ந்துட்டியா அது ஒரு வார்த்தை. பரிமாறிட்டியா, நல்ல கவனி. சாப்பாடை போட்டியா, சாப்பாடை வச்சுட்டியா, சாப்பாடை பகிட்டியா, பரிமாறிட்டியா, இது 4 ஒரே வார்த்தை தான். 4 சாப்பாடு நல்லா கவனி. இதுல தமிழகம் எவ்வளவு பேர் சூச்சம் வச்சிருக்காங்க பாரு. சாப்பாடு போட்டியான்னா மீந்து போன சாப்பாடு வேலைக்காரிக்கு போட்டியான்னு அர்த்தம். சாப்பாடை வச்சுட்டியான்னா நம்ம வீட்டில் இருக்க நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டான்னு அர்த்தம். பங்கிட்டுட்டியானா குடும்பம் வறுமையா இருக்கு, சாப்பாடை பங்கிட்டுட்டியான்னு அர்த்தம். பரிமாறிட்டியான்னு சொன்னா
பசி தமிழ் வார்த்தை தெரியுமா? வந்தோடனே கிராமத்தில் கேட்பான், பசியா இருக்கீங்களான்னு கேட்பான். பசியா இருக்கீங்களா? பசியாடுபவனுக்கு பணியாற்றுவதுதான் நம்முடைய முறை என்றதை 4 முறைகளை சொல்லி கொடுத்தேன். அந்த பொண்ணு சொல்றது நடைமுறை வார்த்தை தான். அந்த பொண்ணு நாத்து நடுறது பொம்பளைங்க தான் நடுவாங்க. 1000 மிஷின் வந்துட்டாலும் இன்னைக்கு வந்துச்சு 1000 மிஷின்கள். இன்னைக்கு நாத்து நடுறது ஏர் பிடிக்க கைகள் இடை பிடிக்க நீர்வயல் போல் நெஞ்சி நெகிழ்ந்திருக்க நெஞ்சி நெகிழ்ந்திருக்க ஏர் பிடிக்க கைகள் இடை பிடிக்க நீர்வயல் போல் நெஞ்சி நெகிழ்ந்திருக்க நெஞ்சி நெகிழ்ந்திருக்க கண்ணான நெண்மணிகள் பொன்னேவும் கண்மணிகள் தண்ணீரிலே தள்ளாடுதே தள்ளாடுதேவும். எம்ஜிஆர் பாடின பாட்டு. ஏன் பொம்மையில நினைவு வச்சா தெரியுமா? நல்ல கவனிங்க, தான் முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் யாருமே தமிழ்நாட்டில் சொல்லி தர மாட்டான், நீங்க கேட்க மாட்டீங்க. பெண்கள் தான் நாத்து நடுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த காலத்துல சொந்த எந்த யாருக்கும் பிளாட்லாம் கிடையாது, கிரவுண்ட்லாம் கிடையாது, பத்திரம்லாம் கிடையாது. ஏரியாவா போயிட்டு விவசாயம் பண்ணுவாங்க, காடு தாண்டி போயிட்டே இருப்பாங்க. அப்படி காடு தாண்டி போயிட்டே இருக்கும்போது நல்லா கவனிக்கணும், காடு தாண்டி போயிட்டே இருக்கும்போது கர்ப்பிணி பெண்களை விவசாயத்துக்கு கூட்டு போக மாட்டாங்க. ஒரு மலாடி வாரத்தில் உட்கார விட்டுருவாங்க. மலாடி வாரத்தில் உட்கார விட்டு இங்கேயே நாங்கள் வந்து கூட்டு போறோம்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ண போடுவாங்க. தினகாத்திரமா இருக்க பெண்கள் ஆண்கள் போயிடுவாங்க. இந்த பொண்ணு உட்காந்து பார்க்கட்டும். இப்போ போன் கிடையாது, வாட்ஸ்அப்ல போய் குரூப் மெசேஜ் போடுறதுக்கு. நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு மெசேஜ் அனுப்பவும், நான் வாட்ஸ்அப்ல இருக்கிறேன், புதுப்படம் பார்க்கணும், வாட்ஸ்அப்லாம் கிடையாது. அப்படியே உட்காந்துட்டு இருப்பா. அப்படியே உட்காந்து எதையாவது உத்து பார்ப்பா. பார்த்தீங்களா? இந்த விதை மேலே இருந்து கீழே விழுமா. நல்லா கவனிக்கணும், சினிமாவில் பார்க்குற மாதிரி கவனிக்கணும். விதை அப்படியே கீழே விழுமா. ஜெயலலிதா படத்தில் ரஜினி சொல்ற மாதிரி சொல்றேன். விதை அப்படியே கீழே விழுந்தோன்னா அந்த மண்ணுக்குள்ள போயிடுமா. அந்த 10 நேர்பட மண்ணுக்குள்ள போச்சு என்ன ஆச்சு? 3 நாள் கழிச்சு தண்ணி பட்ட பிறகு அது விழுந்து வெடிக்குமா. அது விழுந்து வெடிச்சு அந்த விதை வெளியே வருமா. இதை அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் இவளுக்கு போர் அடிக்கல, இவே தான் செய்யணும். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பக்கத்தில் இருக்க விதைகள்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பள்ளம் தோண்டிட்டு அதுக்குள்ள போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு மழை பெய்யுற தண்ணியை கொண்டாந்து அதை விடுவாங்க. அது 3 நாள் கழிச்சு அப்படி விதைக்குமா. முதலிலே விவசாயத்தை நட்டவள் அந்த காலத்திலே வாழ்ந்தவள் ஆதி என்பதால் தான் இன்றைக்கு கூட கிராமங்களிலே முதல் நாட்கள் பெண்களை நட்ட வைத்து காட்டும். அவங்க நாத்து நட்டா நல்லா இருக்கும். நாத்தனாரு கொழுந்தனாரு. நாத்தனாரு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? நாத்தனார் ஏன் பேர் வச்சா தெரியுமா? இங்க யாரும் சொல்லுவாங்க நாத்தனார் ஏன் பேர் வச்சா? பாண்டியன் சொல்லுங்க. சரி, குறுக்க சொன்னார்ல பேர், அவர் சொல்லுங்க. நாத்தனார் ஏன் பேர் வச்சா தெரியுமா? நல்லா கவனிச்சுக்கணும். இது மட்டும் கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிக்க. இது உங்களுக்கு சம்பந்தப்பட்டது. இது முழுக்க பெண்கள் சம்பந்தப்பட்டது தான். நாத்தனார் ஏன் பேர் வச்சான்னா, கல்யாணம் ஆகிட்டு வர்ற பொண்ணு தாலி கட்டி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவன் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துருவா. அவ பிறந்தது மதுரையா இருக்கும், கட்டி கொடுத்தது மணலி. பிறந்தது மதுரை, கட்டி கொடுத்தது 3 நாளைக்கு மாமியார் மாமனார்லாம் கூட இருந்து தின்னுட்டு பொண்ணை விட்டு போயிடுவாங்க. இப்ப இவ எந்த நேரமும் புருஷன்கிட்ட பேசிக்க முடியாது. அந்த காலத்துல இப்ப புருஷனை பேர் விட்டே கூப்பிடுது. வாடா ரமேஷ் உட்காண்டா. பக்கத்துல யாரு? அவதான் நான் கூப்பிடுறாரு. புருஷனை பேர் விட்டு கூப்பிடுங்க. முருகனையே முருகான்னு கூப்பிடுறோம். அப்புறம் அவரை விட உயர்ந்தது சிவாபுரி முருகனோட உயர்ந்தது இல்ல, அவரையே முருகா வாடான்னு தான் கூப்பிடுறோம். இவர் அதோட வாடான்னு கூப்பிடாம வாங்கன்னு கூப்பிடுவோம். அதுவும் சந்தோஷப்படுங்க அப்படின்னா புருஷனையே பேர் விட்டு கூப்பிடுவாங்க. அந்த காலத்துல புருஷனை கூப்பிட மாட்டாங்க. சுவாமி, நாதா, அத்தான், இந்தாங்க, ஏங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 2000 வந்து 2004 புருஷனை கூப்பிடுறது எங்கடா பார்ப்பேன். அவன் அது இது மேலே போயிடுப்பா. வார்த்தை எப்படி சுருங்கி போச்சு பாருங்க. நாதா சுவாமின்னு கூப்பிடுறது மாத்தி. அப்போ கல்யாணம் வந்து புருஷன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க முடியாது. மாமியார் என்னது வெக்கஞ்சு கொள்ளாம வந்திருந்து காலையில புருஷன்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு நேரம் காலையில அவ யாரு? மாமியார். புருஷனுடைய தம்பிக்கிட்டையும் பேச முடியாது. மச்சின புருஷனுடைய அண்ணன்கிட்டையும் பேச முடியாது. அவன் முன்னாடி கேட்பான், உங்ககிட்ட வந்தவங்க உங்ககிட்ட பேசுறான். அவ அது தயாராயிடும். என்ன வந்தவங்க உங்ககிட்ட பேசுறான். அது வேற பக்கத்து வீட்டுல பேச முடியாது. வந்தவனே உங்க கொண்டாடினா பக்கத்து வீட்டுல போய் மேயரா, பக்கத்து வீட்டுல போய் அலாசரா, என்னை பத்தி விசாரிப்பா போட்டுருக்கா. வந்தவங்க நல்ல ஊருக்குள்ளேயே கொண்டாந்து இருக்கா. மாமியார் இருக்காரு. பக்கத்து வீட்லையும் பேச முடியாது, அக்கத்து வீட்லையும் பேச முடியாது, போனும் பேச முடியாது, எதுவுமே பேச முடியாது. அவ யாருக்கிட்ட பேச முடியும்னா, கல்யாணம் ஆகாம இருக்கா பத்தியா கடவுளுடைய தங்கச்சி, அவகிட்ட மட்டும்தான் அவள் பேச முடியும். அவள் நாக்குக்கு அவள் துணையார், அதனால் அவள் நாத்துணையார் என்ற வார்த்தை தமிழில் இருந்து உதயமானது. அவளுடைய நாக்குக்கு இவள் துணையார், அதனால் நாத்துணையார் என்ற வார்த்தை தமிழிலே உருவானது. நீங்க எல்லா வார்த்தையும் எடுத்துக்கல, ஆங்கில வார்த்தை எடுத்துங்க. வெளிநாட்டுக்காரன் பேசும்போது நான் சொன்ன வார்த்தை தான் வெளிநாட்டுக்காரன் சொன்னானா, அண்ணா சொன்னாராம். எங்க பேசும்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை வணக்கம், வருக, வெல்கம், நல்லா இரு, நல்லா இருக்கியா, சௌக்கியமா இருக்கியா, இப்படிதான் எங்க வார்த்தை உண்டு. ஆங்கிலத்தில் அப்படி கிடையாது, எல்லாம் ஒரே வார்த்தை தானா. அதுக்கு ஒரு வெள்ளைக்காரன் சொன்னா, ஏன் எங்க வார்த்தையும் உண்டு, கம்ப்ளீட் பினிஷ்னு உண்டு. கம்ப்ளீட் பினிஷ், கம்ப்ளீட்னு ஒரு வார்த்தை தான், பினிஷ்னு ஒரு வார்த்தை தான், ரெண்டுக்குமே ஒரே பொருத்தம் தானே சொன்னாங்க. அதுக்கு அண்ணா சொன்னாரா, எங்கள் வார்த்தைக்கு இருக்க அர்த்தம் வேறு, ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டுக்கு பினிஷுக்கு இருக்க அர்த்தம் வேறு நேரம் என்னன்னு கேட்டானா வெள்ளைக்காரன். அது சொன்னாரா, அண்ணா
ஒருவருக்கு நல்ல மனைவி கிடைத்து விட்டால், உங்க சேர்மனுக்கு கிடைச்ச மனைவி மாதிரி நல்ல மனைவி கிடைத்து விட்டால் அவன் வாழ்க்கை கம்ப்ளீட், அவன் வாழ்க்கை முழு நிறைவு பெற்றது. பிடாரி கிடைத்து விட்டால் அவன் வாழ்க்கை பினிஷ்ட். கை கட்டல. இதுதான் ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் உள்ள வார்த்தைகள். நீங்க படிப்பை தாண்டி உங்களை கொண்டாந்து, எனக்கு தெரிஞ்சு புக் டே உண்டு, நோ பேக் டே சில பள்ளிக்கூடங்கள் உண்டு. எனக்கு தெரிஞ்சு வட சென்னையில முதல்ல மாசம் நோ புக் டே அப்படின்னு கொண்டாட போற பள்ளி நம்முடைய சிவந்தியாச்சார் பள்ளிக்கூடம் தான். இதுவே முன்னுதாரணமா கூட இருக்கும். மெரினா பீச் யார் யார் போயிருக்கிறது? டீச்சர் உள்பட நீங்க பாத்துருக்கீங்க நினைக்கிறேன். மோகன் சார் பாத்துட்டு இருப்பாரு. மெரினா பீச் எல்லாரும் போயிருக்கீங்க. மெரினா கை போடுங்க. மெரினா பீச்சில் பாத்தீங்கன்னா அண்ணா நினைவிடம், அண்ணா சமாதின்னு சொல்லக்கூடாது. சமாதினா சித்தர் தான் சமாதி, பட்டியல் தான் சமாதி. சமாதி சொல்லக்கூடாது. அண்ணா நினைவிடம், எம்ஜிஆர் நினைவிடம், கலைஞர் நினைவிடம், ஜெயலலிதா அம்மா நினைவிடம். இந்த 4 பேருக்கு அங்க நினைவு இருக்கு மெரினா சமாதியில, மெரினா பீச்ல. ஆனா என் பையன் என்ன பார்த்து கேட்டான், 4 பேரும் முதலமைச்சரா இருந்தவங்க தான், சரி காமராஜர் முதலமைச்சரா இருந்தவர் தானே, ஏன் அந்த இடத்துல அவருக்கு நினைவிட இல்லைன்னு பையன் கேட்டான். அது நான் சொன்னேன், அந்த இடத்துல காமராஜருக்கு நினைவிட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த 4 நினைவிடமும் இருக்கக்கூடிய பாதை காமராஜர் சாலை. அந்த காமராஜர் சாலையை கடக்காமல் நீ அங்க சொல்லல. இதை ஒரு பட்டிமன்றத்தில் நான் சினேகன் தலைமையில பேசி இதை கமலஹாசன் கேட்டுட்டு சினேகன் கிட்ட நம்பர் வாங்கி கமலஹாசன் போன் பண்ணார். நல்ல செய்திங்க எப்படி நம்ம கமலஹாசன் நடிகர் கமலஹாசன் நல்ல செய்திங்க அழகா சொன்னீங்க. அந்த 4 பேர் இருக்கக்கூடிய அந்த நினைவிடம் காமராஜர் சாலை, காமராஜருடைய பாதையை கடக்காமல் யாரும் அங்கே செல்ல முடியாது என்ற வாக்கு பாருங்க. எக்ஸலன்ட். குரு ஷூட்டிங் பெரியார் பாண்டியனுக்கு குரு ஷூட்டிங் 83 எழுதுறாங்க. அப்ப நான் கமலஹாசன் வேடிக்கை பார்த்துவேன். நான் நினைச்சு பார்த்துப்பேன் கமலஹாசனுக்கு போன் பண்ணுவாருன்னு. கமலஹாசனுக்கு போன் பண்ணுவார் நினைச்சு பார்த்துருப்பேன். 83 பார்த்த கமலஹாசன் 2023 நீ பேசுறாரு. 40 ஆண்டு காலம் நான் காத்துக் கொண்டிருந்தேன், இந்த 40 ஆண்டு காலம் நான் தேடிக்கொண்டிருந்தேன், 40 ஆண்டு காலம் வெற்றி வைக்கின்றேன். இதான் வாழ்க்கையின் லட்சியம். இந்த லட்சியத்தை நீங்க அடையணுன்றதுக்காக தான் இந்த நோ புக் டே. புக்கு வேண்டாம், பை வேண்டாம். சாதாரண மண்ணில் உட்காந்தா எவ்வளவு கஷ்டம் தெரியும். நான் காலையிலேருந்து பயந்தேன். மோகன் சார் போன் பண்ணி சொன்னேன், சார் மழை காலையிலேருந்து இருட்டிட்டு இருக்கேன்னு. இன்னைக்கு தமிழ் பேச போறாரு. எங்க பிள்ளைங்களாம் மண்ணில் உட்கார போகுது, அதனால சூடா அடிச்சா பிள்ளைங்களுக்கு சூடுன்னு சொல்லிட்டு சூரியன் கூட இன்று விலகி நின்றிருக்கிறான் உங்களுக்காக. சூரியன் கூட இன்று உங்களுக்காக விலகி நின்று வழிவிட்டு இருக்கிறான். இன்னைக்கு இந்த பொண்ணு கேடுச்சு, ஓ மெழுகுவத்தி போட்டிலாம் கிடையாது, பேசணும், 1 நிமிஷம் பேசணும், என்ன வேணா பேசலாம். வாத்தியார் யாரும் அவங்க அடிச்சுதான் அதை திட்டலாம், எங்க டீச்சர் என்ன திட்டாங்க சார், எங்க அப்பா என்ன கண்டிக்கிறாரு, எது வேணா வாழ்க்கையில் நடந்தது. நான் மகாராஜா படம் பார்த்தேன், நான் விஜய் ரசிகர், நான் அஜித் ரசிகர், நான் காமராஜரா பிடிக்கும் எனக்கு. எதை வேணா அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எதை வேணா நீங்க பேசலாம். பேசுறதுக்கு தான் வரணும். ஒரு நிமிஷம் தான், ஒரே ஒரு நிமிஷம் தான். யார் பேசுறது? ஏன் ஓட்டுங்க? நாங்க யாரு ஃபர்ஸ்ட் பேசுறது? இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நோ பேக் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் நான் பழைய ஸ்கூலில் ஸ்டடி பண்ணது அவ்வளோவா இதெல்லாம் இருக்காது. இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டீச்சர்ஸு பிடி பீரியட் கூட 2 days வைக்கிறாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலில் மண்டே ஒன் டே ஒன்லி வைக்கிறாங்க. இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. My name is G. Kamali. First read about this. The school is very very best. I like this school. Thank you. My name is Sahara Fatima. I am studying in 7A. Thank you. My name is Logita. I am studying 7th standard. I like the school because more than activities and more than festivals we can celebrating. In my old school we cannot any festivals we cannot celebrate, but this school we can celebrate all the festivals. So that I like the school. My name is Swati. I am studying 6th B. எனக்கு இந்த ஸ்கூல்ல ரொம்ப பிடிக்கும். எங்க கிளாஸ் மிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும். Thank you. My name is Sansaranya. I'm studying in 6th A. இந்த ஸ்கூல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க வந்ததுல இருந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கு. இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க. அவ்வளோ திட்ட மாட்டேங்கிறாங்க. நல்லா
பாசமா நடந்துக்கிறாங்க, நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க. தேங்க்யூ. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, சிவந்தி பள்ளி என்னும் தோட்டத்திலே தினமும் மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. கிளி போல பேசு, இளம் குயில் போல பாடு, மலரோல சிரித்து நீ குரல் போல வாழு. கிளி போல பேசு, இளம் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு. மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம், மெய்யான அன்பே தெய்வீகமாகும். மெய்யான அன்பே தெய்வீகமாகும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, சிவந்தி பள்ளி என்னும் தோட்டத்திலே தினமும் மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நன்றி, வணக்கம். ஏதோ 2 வார்த்தை பிள்ளைங்களுக்கு. டீச்சர் 2 நான் கேட்கணும் ஆசைப்படுறேன் டீச்சர். எனக்கு நான் கேட்கணும், நானும் மாணவன் தான் டீச்சர். 2 வார்த்தை டீச்சர். இவ்வளவு ரசிகர் நான் எதிர்பார்க்க நான் சொல்லிடுங்க. மணலி பேரூராட்சியில சேர்மன் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. நான் சார் இதோட நம்ம பள்ளிக்கு 3வது தடவை வந்திருக்காரு. முதல் நம்ம ஸ்கூல்ல பட்டிமன்றம் நடத்தினாங்க. அப்போ ஒரு தலைவரா வந்து நின்றாரு. பாரதி பாசறை உருவாகிறதுக்கு காரணமானவரே அவர் தான். இன்னைக்கு எல்லாருமே அந்த பாரதி பாசறைக்காக போட்டி போட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து ரூம் கூட நமக்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்களா நம்ம தாளாளர் ஐயா. அதுக்கு முக்கியமா வழிவகுத்தவரே இவர் தான். அதுல நம்ம எல்லாரும் பெருமை கொள்வோம். அதை மறக்காம இன்னும் நாம செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறதே அவருடைய நினைவு தான். நன்றி. I'm an Afrin Banu from 12B. இப்போ வந்து ஒரு சின்ன டைம் பாஸ்க்கு ஒரு கதை மாதிரி ஒண்ணு சொல்றேன். ராமேஸ்வரத்துல ஒரு மீனவர் குடும்பம் இருக்கு. அந்த மீனவர் குடும்பத்துல மொத்தம் 5 பசங்க. அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அவங்க அப்பா வந்து பசங்களை வந்து மீனவர் குடும்பத்துல படகோட்டி, அதுல வந்து படகோட்டுறதுக்கு பசங்களை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கல. பசங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. தான் பட்னியா இருந்தும் அவங்க பசங்களுக்கு வந்து சாப்பாடும் போடுறாங்க. 5வது பையன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிறாரு, காலேஜ்ல சீட் வாங்குறாரு, மெரிட்ல பாஸ் ஆகுறாரு. அப்புறம் இப்ப அவர் யாருன்னா நம்ம APJ அப்துல் கலாம். நம்ம ரொம்பவே பெருமைப்படுற ஒரு சயின்டிஸ்ட். அன்னைக்கு அவங்க அப்பா வந்து என் பையன் என் கூட வந்தானா 2 ஷிஃப்ட் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இருந்தாருன்னா நம்ம பெருமைப்படுற அளவுக்கு ஒரு சயின்டிஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாரு. அப்ப அந்த கல்வியோட முக்கியத்துவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். நிச்சயமா நம்ம படிக்கணும். நம்மளும் படிச்சு நிச்சயமா நம்மளால முடிஞ்சவங்களுக்கு கல்வி கத்து கொடுக்கணும். என் பெயர் சத்யா. நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் காமராசரை பற்றி ஒரு சில வரிகள் கூற வந்துள்ளேன். ஈக்கள் சுவைத்திடும் கனியே, பூவில் படர்ந்த பனித்துளியே, இருட்டை வீழ்த்தும் பேரொளியே, என் அன்னை தமிழே, கட்டி கரும்பே, உம்மையும் அவையோரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. இனம் காட்டும் நிறம், குணம் சொல்லும் உடை, தைரியம் அறிவிக்கும் உடல், வணங்க தோன்றும் முகம், தோளில் துண்டு, பேச்சில் அன்பு, நடத்தையில் பண்பு, வாழ்க்கையில் எளிமை, அனைத்திலும் பொறுமை, பெரியோரிடத்தில் பணிவு, அரசியலில் நல்ல துணிவு, உலகம் போற்றும் மகராசர், அவர்தான் நம் காமராசர். ஏழை பங்காளன், பச்சை தமிழன், கிங் மேக்கர், கர்ம வீரர், இப்படி பல கோணங்களில் போற்றப்படும் ஒரே தலைவர் நம் காமராசர். 1903ஆம் ஆண்டு விருதுநகரில் பிறந்த இவர் நாட்டு மக்களின் நல்வாழ்வு எனும் ஒரே சிந்தனையில் வாழ்ந்ததால் தான் இந்தியாவுக்கே விடிவெள்ளியாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்ந்தார். நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக அவர் திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை. பொது வாழ்வில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெற்ற தாயை கூட அருகில் சேர்க்கவில்லை. உறவினர்களையும் தூரத்திலேயே வைத்தார். அதனால் தான் அவர் நேர்மையின் சிகரம் என போற்றப்பட்டார். நாள் முழுவதும் அவர் யாரிடம் பேசினாலும் என்ன பேசினாலும் மக்களின் மேம்பாடு பற்றியே தான் இருக்கும். உறங்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் மக்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பாராம். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் கல்வி கூடங்களை திறந்தார். தமிழ் மாநிலம் தலை சிறந்த தலைவனை கண்டு தலை வணங்கியது. தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் சமூக சமத்துவத்தை மேம்படுத்தவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவரை கண்டு கவிஞர் கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதினார். தங்கமே தன் பொதிகை சாரலே, தன்னிலரே, சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர
தவிர சொந்தம் என்று ஏதுமில்லை. துணை இருக்க மங்கை இல்லை, தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை. ஆண்டி கையில் லோடு இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே என குமுறினார். தமிழகம் மட்டுமின்றி அகில இந்திய காங்கிரசின் தலைவராக பணியாற்றிய காலத்திலும் ஆணவமற்ற அதிகார வெறி இல்லாத அன்பு மிக்க தலைவராக பணியாற்றிய ஒரே தலைவர் காமராசர் என்றால் அது மிகையாகாது. உலகம் இன்னும் அழியாமல் நிலை பெற்றிருப்பதற்கு காரணம் யார்? தமக்கென முயலாமல் பிறர்க்கென வாழும் பெருவாழ்வு வாழ்பவர்கள் இருப்பதால் தான் என்று புறநானூறு கூறுகிறது. இக்கூற்றிற்கு மிகவும் பொருத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இவ்வுலகை நிலை பெற செய்தவர் காமராசர். தொழில்துறையில் மட்டுமின்றி தொழில்துறையில் ஆலைகள் பல நிறுவி வேலை வாய்ப்புகளை பெருக்கி பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கினார். முதுகெலும்பாகிய விவசாயம் செழிக்க அணைகள் பல கண்டு அரும் பசியை போக்கினார். இதனால் செயல் வீரர், கர்ம வீரர், மேதை என பட்டங்கள் பல சூழ்ந்து பெருமைகள் பல பெற்றுக் கொண்டனர். கொடுத்தல் உயர் நன்று, அதன் எதிர் கொள்ளேன் என்று மறுத்தல் அதனை உயர் நன்று. அது போல கொள்ளென பிறருக்கு கொடுத்தார், அதே சமயம் பிறர் தந்த பெரும் பதவிகளை கொள்ளேன் என மறுத்தார். மகாத்மா காந்தியின் மறைவுக்கு பின்னர் கருப்பு காந்தி என அழைக்கப்பட்ட காமராசர் தியாகத்தின் மறு உருவமாகவே திகழ்ந்தார். தியாகமே காமராசர், காமராசரே தியாகம். இவற்றிற்கெல்லாம் மேலாக கல்லாமைதனை கருவறுக்கிறேன், இல்லாமைதனை இல்லாதாக்குவேன் என ரத்தின சுருக்கமாய் காமராசரின் செயல்கள் புகழ் பாடினார் கவியரசர் கண்ணதாசன். அவரால் வளர்ச்சி பெற்ற தமிழகத்தில் பயிலும் ஒரு மாணவி எனும் முறையில் அவரை என் தலைவராக கூறுவதில் நான் கூடுதல் மகிழ்ச்சி அடைகிறேன். காமராசரின் மறைவுக்கு பின்னர் அவர் வசித்த வீட்டை வீட்டின் சொந்தக்காரர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய காரை காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டது. அவருடைய உடலை அக்னி எடுத்துக்கொண்டது. அவருடைய பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது. வாழ்க பாரதம், வளர காமராசர் புகழ். பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்து ஒத்துழைத்த அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம். அதுவே எனது வழக்கம். தமிழே என்றும் என் முழக்கம் என பேசி என் வணக்கம். கர்ம வீரர் ஏன் கர்ம வீரர் பேர் வச்சாங்க உங்களுக்கு? ஆமா, நான் அந்த கதையை சொல்லிடுறேன். ஓகே, எவ்வளவு கை தட்டுங்க, எவ்வளவு ஆர்வமா இருக்குல்ல. பேச கூப்பிட்டா வராத அந்த கதையை சொல்லிடுறேன். அது கூட நீங்க பேசலாம். ஏன் கர்ம வீரர் பேர் வச்சாங்கன்னா ஒரு கதை அந்த பொண்ணு சொன்னாலும் எனக்கு ஞாபகம் பேசும்போது பெரியார் கேட்கிறாரு, தாழ்த்தப்பட்டவெல்லாம் கோயிலுக்குள்ளே போக முடியாது. நல்லா கவனிச்சுக்க, தாழ்த்தப்பட்டவெல்லாம் கோயிலுக்குள்ளே போக முடியாது. ஒரு சமுதாயம் மட்டும்தான் கோயிலுக்குள்ள போக முடியும். அப்ப தாழ்த்தப்பட்டவங்க கோயிலுக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லும் போது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணாரு தெரியுமா? யாரு கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு ஒரு சமுதாயம் சொல்லிச்சோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவரையே இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பணியில் அமர்த்தி யாரு உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னானோ அவனே பூரண கும்ப மரியாதை குறித்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை உள்ளே வர வைக்கிற பெருமை ஏற்படுத்தி இந்து அறநிலையத்துறை அமைச்சரை ஒரு தலித் மக்களுக்கு கொடுத்து பெருமை சேர்த்ததால் தான் இன்றைக்கும் பெருந்தலைவர் கர்ம வீரர் என்று அழைக்கப்படுகிறார். கர்மமே கண்ணாக கொண்டவர்ன்றது இதோடைய பொருள். ஐயா பேசினது எனக்கு ரொம்ப உள்மனதுல போயிட்டு என்னை தட்டி எழுப்புச்சு. நான் இந்த வாரம் ஒரு ஸ்பீச் காம்படிஷன் போயிருந்தேயா. அங்க பட்டிமன்றம் நடந்தது. அந்த பட்டிமன்றத்துல சுதந்திரத்தின் தலைப்பை அறிந்தவர்கள் இன்றைய மக்கள் அறிந்திருக்கிறார்களா இல்லையா, அதுல நான் அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு நிறைய பேரு பேசும்பொழுதுதான் எனக்கு தெரியுது நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு அப்படின்னு. அதுல ஒரு சிலர் சொன்னாங்க, காந்தி ஐயா சொன்ன வழியில என்னன்னா, ஒரு பெண் தனியாக எப்பொழுது 12 மணிக்கு தனியா நடந்து இந்த உலகத்துல போறாளோ அப்பதான் இந்த நாடு சுதந்திரம் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இன்னைக்கு பூனையின் மணியை அவிழ்க்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, கட்டணும்னு சொன்னீங்க. எங்களோட பயத்தை நீங்க போக்கணும்னு, அதுக்கான முதல் படின்னு நான் இதை நினைக்கிறேன். அதே மாதிரிதான் கேர்ள்ஸ் ஆகிய நம்ம ரொம்ப பிரேவா இருக்கணும். அதே மாதிரி எதுக்காகவும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்ன ஐயாக்கு ரொம்ப நன்றி. இதை ஏற்படுத்தி கொடுத்த தலைமை ஆசிரியர் தாளாளர் ஐயா எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இவர் லாஸ்ட் இயர் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தேன் சார். அப்ப சொன்னதுமே எனக்கு இன்னுமே ஞாபகம் நிறைய இருக்கு. நீங்க சொன்னது எனக்கு அந்த காமராஜர் சாலை அப்படின்றது எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் இங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஏடு தூக்கி இன்று பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தான் நாடு காக்கும் தலைவர்களாய் நாளை விளங்க போகிறார்கள். பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்த பிறந்த தாய்மொழியாமின் தமிழ் மொழிக்கு முத்தான முதற்கண் வணக்கங்கள். காமராஜரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அதிசய மனிதன், ஆளுமை சிங்கம், இதயத்தில் கனிவு, ஈடில்லா அறிவு, உழைப்பே மூச்சு, நலமே பேச்சு,
ஏற்றாளியிடமும் நட்பு ஏற்றமே கனவு ஐயமின்றி அறிஞன் ஒப்பில்லா துணைவன் ஓங்கு புகழ் தலைவன் ஔடதம் மான திருமகன் ஈர்த்து போல் வருவன் காண்பது அரிது. ஆம், நேர்மையும் எளிமையும் தான் அவர் வாழ்க்கையாம். முற்பகல் மூளை நிரப்பி பிற்பகல் வயிறு நிரப்பி தார்கோல் சிறுவர்களை எழுதுகோல் ஏந்த வைத்தாயே அது உன் தொலைநோக்கு என்பது வைரமுத்துவின் வரிகள். இவ்வரிகளுக்கு இணங்க கர்ம வீரர் என்பார் மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் செவ்வி அருமையும் பாரார் என்று கூறுவார் குமர குருபரர். அச்சான்றாளின் பட்டியலுக்கு ஒரு சான்றாகவே திகழ்ந்தார் கர்ம வீரர். கல்லணை கட்டினான் கரிகாலன், பல அணைகள் கட்டினார் காமராசர். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, கல்வி என்னும் வேர் கொடுத்தார் காமராசர். தூக்கு கயிறுடனே நேசமாக அது கட்டபொம்மன், 9 ஆண்டு சிறை வாசம் இது காமராசர். இமயத்திலிருந்து கல்லெடுத்து வந்தானாம் செங்குட்டவன், இமயம் வரை தான் சொல் கேட்க வைத்தார் காமராசர். மணமாலை சூடி மணநாளை தேடாத மன்னவன்னி, உன்னை தேடி வந்த புகழ் மாலை கோடி கோடி. மணமாலை சூடி மணநாளை தேடாத மன்னவனாம் நீ, உன்னை தேடி வந்த புகழ் மாலை கோடி கோடி. நன்றி. ஹாப்பி ஆஃப்டர்நூன் டு ஆல். என் பேர் வந்து அர்ஷினி. நான் 8th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிக்கிறேன். ஆக்சுவலா வந்து நான் இந்த ஸ்கூலுக்கு வந்து அதுலயும் நிறைய பேர் பேசினாங்க. அதுல நான் இன்ஸ்பிரேஷனா எடுத்தது உங்களை மட்டும்தான். ஏன்னா நிறைய நமக்கு சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஷார்ட்டா, அதே மாதிரி நமக்கு புரியணும்ன்ற மாதிரி சொன்ன ஒரு தாட் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல எனக்கு அந்த காமராஜர் அந்த சாலை பத்தி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்பவுமே சரி, நான் அந்த தமிழிசை மேம் கூட வந்திருந்தாங்க. யார் வந்திருந்தாலும் சரி, நான் இந்த ஸ்கூல்ல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி நோ பேக் டேவும் அவங்க தான் வந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணாங்க. அதே மாதிரி சார் நீங்க பேசுனது ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு கேட்க ஒரு இன்ட்ரெஸ்டடா இருக்குது. அது இன்ட்ரெஸ்டட் மட்டும் சொல்ல முடியாது, நமக்கு ஒரு நம்ம அந்த பூனை கயிறை கட்டணும் அப்படின்றது, பூனை கயிறுல மணியை கட்டணும் அப்படின்னு சொன்னார். நிஜமாவே நம்ம எப்பவுமே பிரேவா இருக்கணும்ன்றதுதான் நான் சொல்ல முடியும். இன்னைக்கு வச்ச நோ பேக் டேல நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கிட்டோம். இத நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நிறைய சொல்லணும்னு சொல்லி வேண்டேன். தேங்க்யூ. யார் பேச வேண்டியது மேல வந்துருங்க, பேசுறவங்க மட்டும். ஐ அம் ஜே ஷனுப்ரியா ஃபார் 9th B. நான் இந்த ஸ்கூல்ல 6th ல இருந்து படிக்கிறேன். நான் இந்த ஸ்கூல்ல கத்துனா இங்கிலீஷ்ல நான் ரொம்ப கத்துனேன். இங்கிலீஷ் நான் 6th ல இருந்து 9th வரைக்கும் என் கிளாஸ் மிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சப்ஜெக்ட் மிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருங்க மிஸ்? பேர் சொல்லுங்க. கலைச்செல்வி. கை தட்டு பாரு முறை. எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த ஸ்கூல்ல வந்து நான் இங்கிலீஷ் கத்துட்டு நான் இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டேன். எனக்கு முடிச்சிட்டு போகும்போது ஐ லவ் யூ டீச்சர் அப்படி சொல்லிட்டு போனீங்க. ஓகே, குட். என் பேர் விஷ்ணுவர்த்தினி. நான் வந்து 9ஆம் வகுப்பு பி செக்ஷன்ல படிக்கிறேன். இந்த ஸ்கூல்ல வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த ஸ்கூல்ல நான் 8th ல தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு 8th கிளாஸ் டீச்சரும் 9th கிளாஸ் டீச்சரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட் குட். தேங்க்யூ. என்னுடைய பேர் ஆர் தனுஷா. நான் 10th C படிக்கிறேன். நான் இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்தது சங்கீதா மிஸ் தான் பார்த்தேன். எனக்கு இன்னைக்கு முன்னாடி எனக்கு சுத்தமா இங்கிலீஷ் ரீட் பண்ண கூட சுத்தமா தெரியாது, தமிழும் சுத்தமா ரீட் பண்ண தெரியும். ஆனா இந்த ஸ்கூலுக்கு வந்து எனக்கு தமிழும் இங்கிலீஷும் ரீட் பண்ண வச்ச டீச்சருக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம தாளாரைய இந்த எங்களுக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் ஸ்பெஷலிஸ்ட் கொடுத்துருக்கு, அதுக்கும் ரொம்ப நன்றி சார். இந்த ஸ்கூல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க சொல்லி தரீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி சார். சார் நீங்க வந்து ரொம்ப பேசுனதுக்கு எங்களுக்கு என்கரேஜர்ஸா இருந்திருக்கு, அதுக்கு நன்றி. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும் போது எந்த ஏதாச்சும் ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா லீவ் விட்டுருவாங்க. ஆனால் வந்து இந்த ஸ்கூல்ல வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, நிறைய சீஃப் கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து கரெஸ்பான்ஸாக இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். இன்னைக்கு நீங்கள் சொன்னது வந்து நிறைய இன்ஸ்பிரேஷனாகவும் நிறைய வந்து கற்றுக்கிற மாதிரியும் இருந்துச்சு. நிறைய தெரியாத விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுலேயே வந்து குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பூனைக்கு மணி கட்டுறது வந்து எல்லா கேர்ள்ஸுக்குமே வந்து அது எல்லாரும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்க இம்பேக்ட் வந்து ரொம்ப பெருசுன்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ நடந்துட்டு இருக்க சம்பவங்கள்லாம் பார்க்குறப்போ பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டு தான் இருக்கு சார். ஆனால் இப்போதான் வந்து எல்லாருமே மீண்டு வந்து எல்லாரும் பெண்கள்லாம் தைரியமாக வெளியே வராங்க. இப்போ திருப்பி இந்த மாதிரிலாம் நடக்கும்போ வந்து பெற்றோர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் பெண்கள் வந்து திருப்பி அவங்க பல துறைகளில் வந்து ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாயிட்டே போகுது. நீங்கள் சொல்கிற மாதிரி கண்ணுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் நமக்கு நாமளே நடக்கிற குற்றங்களை நம்மளே எதிர்த்து நின்று போராடலாம் அப்படின்ற தைரியம் வந்து ஒரு பொண்ணுக்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்குன்னு நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சாருக்கு ஒரு ரெக்வஸ்டாக வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து கண்டிப்பாக இதை மோட்டிவேஷனல் ஸ்டடீஸ் அதெல்லாம் தாண்டி பெண்கள் வந்து எப்படி தைரியமாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி செல்ஃப் டிஃபென்ஸாக இருக்கணும், அதுக்கான மோட்டிவேஷன் அவங்க எப்படி மன அளவு தைரியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா பெண்கள் அப்படி இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. அந்த விஷயத்தை சொன்னதுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ். Good evening to everyone, sir. I like your speech, sir. Your speech is very enjoyable, sir. பாரதி பாஸ்கர் மாதிரியே பேசுதப்பா. Thank you so much, sir. பேசுற செய்தி பாருங்க, பயமே இல்லை பாருங்க. சார் நல்லா பேசுறீங்க சார். இதான் கேஷ் பாரதி பாஸ்கர் பேசுவாங்க, நான் பாத்துக்கிறேன். நல்லா பேசுறீங்க சார், சூப்பர் சார். இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணு பேசுறாளோ அவ ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம் அர்த்தம். அந்த தைரியம் தான் அந்த பெண்களுக்கு அந்த அதுதான் முக்கியம். நல்லா பேசுறீங்க சார். பயந்து போய் கட்டப்பட்ட காலம் போய் நல்லா பேசுறீங்க சார். ஓகே, Thank you so much, sir. என் பேரு எஸ் பெட்ரிஷியா. நான் 6th standard A செக்ஷன் படிக்கிறேன். எனக்கு இந்த ஸ்கூல்லயே பிடிச்ச மிஸ்னா அது மேரியுஷா மிஸ் தான் சொல்லுவேன். எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். என் பேரு ஏ காவ்யா. நான் 7th படிக்கிறேன். எனக்கு பிடிச்ச மிஸ் தான் ரேவதி மிஸ் தான். ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எனக்கு சாஃப்டான மிஸ் தான் அவங்க தான். எனக்கு நிறைய விஷயத்துல அவங்க என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க எம்ஜிஆர் பத்தி சொன்னீங்க. எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர்னா. அவர் வந்து எம்ஜிஆர் பாட்டு நிறைய பாப்பாரு. ஆனா எனக்கு கேட்கும் போது பிடிக்காது. அப்பா மாத்துவாரு. ஆனா இவர் சொன்னால எனக்கு எம்ஜிஆர் பாட்டு கேட்கணும் போல இருக்கு இப்ப கூட. அது சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என் பெயர் வித்யா. எனக்கு பிடிச்ச மிஸ் பேர் வந்து ரேவதி மிஸ். அவங்க வந்து நல்லா டீச் பண்ணுவாங்க. அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிச்சாலும் நான் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா நடந்துப்பேன். நான் ஒரு டீச்சர் தான் சொன்னேன், சங்கீதா. அவங்க பேசும்போது பேர் குறிச்சதுனால சங்கீதா பேர் வந்து சில நேரங்கள் எங்களுக்கு பர்டிகுலர் பேர் நாங்கள் சில நேரங்கள் எங்க என்னைக்கே 800 படிச்சிருப்பாங்க, 83 84 அவன் பேர் தெரியாது. என்ன அவனுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ நெத்தி லட்சம் மாதிரி கூப்பிடுவாங்க. இப்போ பாண்டிய லட்சம் நெத்தி லட்சம் மாதிரி தான் கூப்பிடுவாங்க சொந்த பேரை வச்சு. அப்போ 800 காரணம் நான் தெரிஞ்சுப்பேன். அப்போ முழுமையா கூப்பிடுவான். நான் தமிழ்ல அப்படியே இருக்கான்னு கேட்பான். எனக்கு அவன் பேர் எனக்கு தெரியாது. நான் போயிட்டு உன் பேர் என்னன்னு கேட்டு வச்சுங்க, அவன் ஸ்டார்ட் ஆயிடுவான். 40 வருஷம் படிச்சோம் பேரை கேட்காம இருக்கான்னு. அதை டெக்னிக்கலா கண்டுபிடிச்சு நான் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க அதை பயன்படுத்திங்க. என்ன தெரிஞ்சு பாத்துக்க தமிழ் எப்படா இருக்கா நல்லா இருக்கா வச்சுக்க. ஏய் என் பேரு வேற, எனக்கு புனை பேரு தமிழுங்க, உனக்கு ஏதாவது புனை பேர் இருக்கான்னு கேட்பேன். இல்லடா அதே குமார் தான்டா என் பேரு, நல்லா இருக்கா குமாரு. இப்ப அவனுக்கு பெரிய சந்தோஷம், அப்பா நம்ம பேர் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஆமா, இதுதான் தெரிஞ்சுக்க ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதா. இங்க பேசும்போது ஒவ்வொரு டீச்சர் ஒரே டீச்சருக்கு ஜிங்காக் பேர்ல பெருமாள் பசங்க ஒரே டீச்சருக்கு ஜிங்காக் போடுவாங்க. இங்க பேசின பள்ளிகள் ஆதிதார் பிள்ளைகள் பேச பள்ளிகள் ஒவ்வொரு டீச்சருக்கும் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு டீச்சருக்கும் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஏன்னா என்ன அடிச்சா கூட அவங்க தான் டீச்சர். வருஷத்துக்கு 40 பிள்ளைகள், வருஷத்துக்கு 40 பிள்ளைகள் 30 ஆண்டு காலம் சர்வீஸ் பண்ணா 1200 பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் இந்த ஆசிரியர் பெருமக்கள் சமுதாயம். எப்பொழுதும் சர்வீஸ் பண்ணாங்கன்னா 1200 பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய சமுதாயம் தான் இந்த ஆசிரியர் சமுதாயம். இவர்களுக்கு ஜாதி மதம் கிடையாது, இவர்களுக்கு ஜாதி மதம் கிடையாது. இவர்களுக்கு எல்லாருமே பிள்ளைகள் தான். அவர் இயேசுவை கும்பிட்டாலும் அல்லாஹ்வை கும்பிட்டாலும் முருகனை கும்பிட்டாலும் இல்லை பெரியாரை வணங்கினாலும் அவர் அத்தனை பேருமே இவர்களுக்கு பிள்ளைகள் தான். அந்த ஆசிரியர்களை போட்டுவோம். அது செப்டம்பர் 5 மட்டும் பத்தாது. நல்லா செப்டம்பர் 5 மட்டும் ஆசிரியர் தினம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் தினமாக நீங்கள் அவர்களை கொண்டாடினால் நீங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி அடைவது. இன்னைக்கு நோ புக் டே நோ பேட் டே வச்சது காரணம் என்னன்னு கேட்டா, மாசத்துல ஒரு நாள் அதுக்கு மேல இப்ப நீங்க வந்து பேசுறீங்க சந்தோஷமா இருந்துச்சு. 6 பேரை கூப்பிட்ட ஒரு காலத்துல இன்னைக்கு அவங்க பேர் வந்து நிக்கிறீங்க. அப்போ என்னுடைய பேச்சும் உங்கள் மனதிலே பட்டிருக்கிறது, நீங்களும் முன்னேறி இருக்கிறீர்கள் என்பதுதான். நோ பேக் என்பது ஒரு நாளைக்கு மட்டும்தான். வாழ்க்கையிலே கம்பேக் இருக்கிறது, நோ பேக் இருக்கிறது. வாழ்க்கையில என்னைக்கும் நீங்கள் பேகாக போகாமல் என்னைக்கும் வாழ்க்கையை நீங்க முன்னேற வேண்டும் என்ற நோக்கம் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பசங்க சொல்றது பாரு, யாரு பூனைக்கு முதல்ல மணி கட்டுங்கிற மாதிரி முதல்ல நீங்களே பூனைக்கு மணி கட்டுங்கள். அந்த மணி தமிழ்நாடு கோட்டையிலும் ஒளிக்கட்டும்,
டெல்லி கோட்டையும் ஒழிக்கட்டும், உங்கள் புகழ் பரவட்டும், பெண்களால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த ஆதித்தனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஒரு மிகப்பெரிய விருட்சமாக வரட்டும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். தினந்தோறும் படிக்காதவர்களை கூட படிக்க வைத்த பெருமை புத்தகத்தை விட நூலகத்தை விட ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு நூல் என்று சொன்னால் தந்தி பேப்பர் தான். படிக்காதவனை கூட படிக்க வைத்த பேப்பர் தந்தி பேப்பர். அந்த தந்தி மூலியமாக தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்கள் எல்லாம் நுழைந்தவர் சிவந்தி ஆதித்தனார். அந்த ஆதித்தனார் பெயரிலேயே படிப்பது புகழுக்கு புகழ் சேர்க்கும் என்று சொல்லி இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு பெறுகிறேன். காமராஜர் சொன்ன ஒரு வாசகம், இதை நீங்கள் புத்தகத்திலே கூட எழுதி வைத்துக் கொள்ளலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு சொத்து சேர்த்து வைத்து அவர் வாழ்க்கையிலே கஷ்டப்படாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு சொத்து சேர்த்து வையுங்கள். நன்றாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்து அவர்களை ஊனமுற்றவர்களாக ஆக்கிவிடாதீர்கள் என்று சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். அதுக்கு என்ன காரணம் என்றால் படிப்பு என்பதுதான் ஒரு ஆயுதம். அதை படியுங்கள் என்று சொல்லி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என்னை அழைத்து வந்து பெருமை சேர்ந்த மோகன் சாருக்கும் இந்த பள்ளியிலே பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் வருங்கால நட்சத்திரங்களாகவும் வருங்கால நம்பிக்கைகளாகவும் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இந்த பள்ளிக்கு வந்தது பெருமை சேர்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Happy afternoon, students. So now we are at the end of this session. நம்ம இந்த டேவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த டே நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? I need feedback from the students. I am Emma Fiabano of 10A and at starting I thought they announced no bag day on every month last Friday and they said like from 6th to 9th you will be having this and 10th to 12th must come to school with bags like that they inform. But after some time they said like we are going to give that constitutional speech we are going to give likewise they said. So வந்து அப்போ நான் நினைச்சேன் நோ பேக் டேனா ஜாலியா இருக்கிறது மட்டும்தான் வந்துட்டு பேக் இல்லாம படிக்காம போயிடுறது அப்படின்னு நினைச்சேன். பட் ஆஃப்டர் getting these speech from them I am feeling very motivated and our chief guest came and inspired us all and I am feeling very proud because our chief guest came to our school and giving the speech for the third time. And I really wanted to thank our correspondent sir, headmistress ma'am and all the teachers and the students who cooperated with us. Thank you. To one and all present here, I am M. Tamanna from 10A. நான் ஸ்டார்டிங் நினைச்சேன் நோ பேக் டேனா அதான் 6th ல இருந்து 9th வரைக்கும் தான். 10th 11th 12th இதுல வர மாட்டாங்க, நம்மள எப்பயும் பேக் எடுத்து வந்து கிளாஸ் தான் கவனிக்க சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு வந்து 10th 11th 12th வந்து எக்ஸாம் இருக்கு, யூனிட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. பட் யூனிட் எக்ஸாமை விட இந்த நோ பேக் டேக்கு நம்ம ஸ்கூல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரே விஷயம் நம்ம மோட்டிவேட்டடா எல்லா எக்ஸாமு நம்மளோட லைஃப்ல முன்னேறணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக தான் இந்த நோ பேக் டேக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த நோ பேக் டே சும்மா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு இல்லை, நம்ம கான்ஸ்டியூஷன் நம்மளோட அரசியல் அமைப்பை இங்கே இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்தில் நீங்கள் ஒரு சிஎம்ஆவோ பிஎம்ஆவோ நம்ம ஸ்கூல்லேருந்து வந்து நம்ம ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் டேல வந்து நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். ஃபண்டமெண்டல் குவாலிட்டிஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, முக்கியமாக ஒரு ட்ராமாலாம் போட்டாங்க, அப்புறம் வில்லு பாட்டு, அப்புறம் நர்சரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் செஞ்சாங்க கரெக்டாக. சேவ் ட்ரீ சேவ் லைஃப் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு இல்லாமல் நம்ம தமிழ் நெஞ்சன் சார் வந்து நமக்கு ரொம்ப மோட்டிவேட்டட் ஸ்பீச்லாம் கொடுத்தாரு. நான் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பேசணும்னு நினச்சேன், பட் இப்போ தான் சான்ஸ் கிடச்சிது. இப்போ எனக்கு சான்ஸ் கொடுத்த சார், அப்புறம் கரஸ்பாண்டன்ட் சார், மேடம், டீச்சர்ஸ், நம்ம எஸ்பிஆர், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணி லிசன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ரொம்ப தேங்க்யூ. ஸோ பர்சனலாக எனக்கு ஐயா கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் வந்து 6th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு வந்தேன். அப்போ வந்து ஐயா வந்து பட்டிமன்றத்துக்கு தலைவராக வந்தார். அப்போ அவர் சொன்னார், செல்வாக்கு இருக்கிற இடத்துல கூட சொல்வாக்கு இருந்தால் வந்து நம்ம தான் அங்கே ஜெயிச்சு நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது அந்த ஒரு விஷயம் என் மனசில் எப்படி பதிஞ்சது அப்படின்றது வந்து இன்னும் எனக்கு தெரியல. அப்போ வரைக்கும் ஐ எம் சைலண்ட் கேர்ள், ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான பொண்ணு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம எப்படியாச்சும் நம்மளோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும், நம்ம வந்து நம்ம பேச்சு திறமையை வந்து நல்லா வந்து டெவலப் பண்ணி நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு தோண வச்சது வந்து ஐயாவோட பேச்சுனால தான். அது மாதிரி ஐயாவோட பேச்சுல வந்து ஒவ்வொரு கருத்துமே பசுமரத்து ஆணியில வந்து அப்படியே ஆணி அடிச்ச மாதிரியே இருக்கும். பசுமரத்துல ஆணி அடிச்ச மாதிரி மனசுல பதிஞ்சிடும்.
அது எப்படின்னா அவர் வந்து மற்ற பேச்சாளர்கள் மாதிரி ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணி தூங்க வைக்காம கருத்துங்களாம் சொல்லாம பசங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி போன வருஷம்லாம் தரையில வந்து உட்காந்து நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணி பேசினாரு. ஸோ இப்போ கூட மாணவியர் கோரிக்கைக்கு இணங்கி ஐயா வந்து தரையில உட்காந்து நம்மளோட பேச்சை கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நான் இந்த ஸ்கூலோட எஸ்பிஎல் அப்படின்னு சொல்லிக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. மனப்பாடம் பண்ணி படிக்கிறது வந்து மார்க் ஷீட்ல மட்டும்தான் இருக்கும். ஒழுங்கா வந்து புரிஞ்சு படிச்சாதான் வந்து அது நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளோட நிலையையும் வந்து உயர்த்தும் சொன்னேன். ஐயா வந்து ரொம்ப அழகா சொன்னாரு. இதன் மூலமா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அடுத்த வர எக்ஸாம்ஸ்லயும் அடுத்த வர காம்படிஷன்ஸ்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஐயாவுக்கு வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 1999ஆம் ஆண்டு பள்ளியின் நிறுவன தலைவர் ஏ காமாட்சி பாண்டியன் அவர்களால் துவங்கப்பட்டது. இதனை துவங்கி வைத்தவர் தினத்தந்தியின் அதிபர் எங்கள் இளைய ஐயா டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் அவர்கள். அன்று முதல் பள்ளி இன்று வரை 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவிகளையும் நல்ல முறையில் படிக்க வைத்து நல்ல முறையில் வெற்றியடை செய்து வைக்கிறார்கள் எங்கள் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளி கடந்த 7 வருடங்களாக உயர்நிலைப் பள்ளியாக இருந்தது மேல்நிலைப் பள்ளியாக உயர்வு பெற்று நல்ல முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பள்ளி மாணவர்கள் விளையாட்டிலும் கல்வியிலும் சிறந்து விளங்குகிறார்கள். கடந்த 2 மாதங்களுக்கு முன் எங்கள் பள்ளிக்கு முன்னாள் கவர்னர் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அவர்கள் ஆளுநராக இருந்த சமயத்தில் பாண்டிச்சேரி மற்றும் தெலுங்கானாவில் மாதம் ஒரு முறை நோ பேக் டே கொண்டாடப்பட்டு மிக சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது என்ற தகவலை எங்கள் பள்ளி மாணவிகளுக்கு தெரிவித்தார்கள். அவர்கள் மேடையில் இருக்கும் போதே எங்கள் பள்ளியிலும் அவர்கள் சொன்ன கருத்தை நடைமுறைப்படுத்த வேண்டி கடந்த மாதம் முதல் கடைசி வெள்ளிக்கிழமை தோறும் நோ பேக் டே கொண்டாடப்படுகிறது. அன்று முழுவதும் மாணவிகள் மிக சந்தோஷத்துடன் இருந்து செயல்பட்டு நல்ல முறையில் அவர்களுடைய கல்வியை மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நோ பேக் டே. இந்த நோ பேக் டே மிகவும் பயனுடையதாக உள்ளது மாணவிகளுக்கு. சேர்ந்தவர்கள் இருப்பதால் எங்கள் தலைவர் காமாட்சி பாண்டியன் அண்ணாச்சி அவர்கள் பெண்களுக்காக ஒரு பள்ளியை ஆரம்பிக்கணும் என்று ஆரம்பித்து இது நல்ல முறையில் நடத்தினார்கள். அவர்களுக்கு அப்புறம் அவர்கள் பையன் திரு சந்திரமோகன் அவர்கள் இதை இன்னும் சிறப்பாக நடத்தி மேலும் இந்த பள்ளிக்கு கூடுதல் பெருமையை சேர்த்து வருகிறார். கே காளியப்பன் சங்கத்தின் ட்ரஸ்ட் செயலாளர். பள்ளிக்கூடம் கல்வியிலும் சரி ஒழுக்கத்திலும் சரி பசங்க நேர்மையாக இருப்பாங்க. பாடத்தை டீச்சருங்களும் அந்த சொல்லிக் கொடுக்குறத கரெக்டாக ஏற்று படிப்பாங்க. பசங்களாம் நல்ல பசங்களாக படிப்பாங்க. பொருளாளர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திருங்க.